हालेलुया। நாம் இன்றைக்கு வேத வசனத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். और आज हम लोग रोमियो 14 अध्याय का 25 वचन से पढ़ेंगे. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. நாம் இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் इस रोमियो 14 अध्याय का 25वां वचन में இயேசு உயிரோடு எழுந்ததற்கு என்ன நோக்கம் என்று பார்க்கிறோம். और यीशु मसीह का जी उठने का क्या कारण है हम देखते हैं. இன்றைக்கு இந்த அல்லது ஈஸ்டர் நாளில் आज इस ईस्टर के दिन में இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய சில காரணங்களை நாம் பார்க்க போறோம். यीशु मसीह के जी उठने के कुछ कारणों को हम देखते हैं. முதலாவது காரணம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் सबसे पहला कारण 14 अध्याय 25 वचन में அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். वो हमारे पापों को ले कलवारी के क्रूस पर समर्पण किया गया. ஆனால் இரண்டாவது நாம் என்ன வாசிக்கிறோம்? लेकिन दूसरा हम क्या पढ़ते हैं? நாம் என்னாகும்படியாய், நாம் நீதிமான்களாகும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார். और हम धर्मी बने इसके लिए वो जी उठा. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. यीशु मसीह का जी उठने का एक कारण है. நம்மை ஆராக்கும்படியாய், நீதிமான்களாக்கும்படியாய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். और हमें धर्मी लोग बनाने के लिए वो जी उठे. ரெண்டு விதமான நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம். दो प्रकार के धार्मिकता को हम देखते हैं. ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவ நீதி. और एक खुद का एक धार्मिकता और दूसरा परमेश्वर का धार्मिकता. நம்முடைய நீதி, சுயநீதி என்று சொல்வது, हम जो अपना एक धार्मिकता बोलते அது हैं தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்தால் அழுக்கான கந்தையை போல वो காணப்படும். अगर परमेश्वर के उपस्थिति में लाते तो मेले चित्रों के जैसा है. நம்முடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி காணப்படுகிறது? அழுக்கான கந்தையை போல காணப்படுகிறது. हमारा धार्मिकता सब परमेश्वर के सामने मेले चित्रों या गंदगी की तरह है. சில பேர்கள் நான் அல்லேலூயா ஆமென் முட்டை சாப்பிட மாட்டேன், மட்டை சாப்பிட மாட்டேன், அதனால நான் நீதிமான் சொல்லலாம். और कुछ लोग कहते हैं कि मैं अंडे या मटन नहीं खाता इसके लिए मैं धर्मी व्यक्ति சிலர் हूँ. நீளமா முடி வளர்த்ததுனால நீதிமான் என்று நினைக்கலாம். या कुछ लोग लंबा बाल रखते हैं इसके लिए अपने आप को धर्मी சிலர் समझते हैं. முடியே இல்லாமல் மொட்டை அடிக்கிறனால நீதிமான் என்று நினைக்கலாம். या कुछ लोग बाल ही नहीं रखते और टकले जैसा रहता है इसके लिए वो धर्मी बोलते சிலர் हैं. காலிலே பாதரட்சை போடாமல் நடந்து நீதிமான் ஆக பார்க்கிறார்கள். कुछ लोग चप्पल नहीं पहनते इसलिए अपने आप को धर्मी कहलाते हैं. இதெல்லாம் என்ன நீதியாய் காணப்படுகிறது? ये सब किस प्रकार का एक धार्मिकता है? இதெல்லாம் மனுஷனுடைய சுய நீதியாய் ये காணப்படுகிறது. मनुष्य का अपना धार्मिकता है. இப்படிப்பட்ட சுய நீதிகளை தூக்கி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் ये सारे धार्मिकता को अगर परमेश्वर के सामने रखेंगे அது तो ஆண்டவருடைய பார்வையிலே அழுக்கான கந்தை போல காணப்படுகிறது. तो परमेश्वर के दृष्टि में मेले चित्रों के तरह है. ஆண்டவர் அதை அல்லது அசுத்தமாய் பார்க்கிறார். परमेश्वर उसे अशुद्धता के तरह गिनता நமக்கு है. இன்றைக்கு தேவை மனுஷ நீதி அல்ல, தேவ நீதி தேவையா இருக்கிறது. आज हमें चाहिए कोई मनुष्य का धार्मिकता नहीं लेकिन परमेश्वर का धार्मिकता. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல उत्पत्ति का 7वां अध्याय पहला वचन में அந்த நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த பூமியிலே உன்னை மாத்திரம் நான் நீதிமானாய் கண்டேன் என்றார். उस नूह को देखते हुए परमेश्वर ने कहा कि इस पृथ्वी पर मैंने सिर्फ तुझे धर्मी देखा உன்னை है மாத்திரம் இந்த பூமியிலே நான் நீதிமானாய் கண்டேன் என்றார். और सिर्फ तुझे मैंने धर्मी पाया है. அதனால 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் इसलिए अगर छठे वचन को आप पढ़कर இந்த देखेंगे பூமியிலே மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க தேவன் திட்டமிட்ட போது और जब परमेश्वर ने इस संसार के जानवर और मनुष्य को नाश करने का योजना बनाया ஒருவனை மாத்திரம், ஒரு குடும்பத்தை மாத்திரம் அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் விரும்பினார். और सिर्फ एक परिवार को उस नाश होने से उसने सोचा बचाना है. காரணம் துன்மார்க்கரோடு நீதிமானை தேவன் அழிக்க சித்தமில்லாதவர். क्योंकि दुष्ट लोगों के साथ धर्मी लोगों को नाश करना परमेश्वर का योजना नहीं எத்தனை है. பேர் துன்மார்க்கனோடு அவன் நீதிமானை தேவன் அழிக்கிறது இல்லை ये तो लोग என்கிறார். कहते हैं कि दुष्ट लोगों के साथ परमेश्वर धर्मियों को नाश नहीं அதை करता. ஆபிரகாம் ஜெபித்தார். इसलिए अब्राहम ने भी ऐसा प्रार्थना किया. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வரும்போது उत्पत्ति के 18 अध्याय में जब पढ़ेंगे தேவன் சோதோம் பட்டணத்தை அழிக்கும்படியாய் தீர்மானித்தார். जब यीशु ने सोदम को नाश करने का सोचा அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தான். तब अब्राहम ने परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करना शुरू किया ஆண்டவரே, துன்மார்க்கனோடு நீதிமானை நீர் அழிப்பீரோ? कि परमेश्वर क्या दुष्टों के साथ तो धर्मियों को नाश करेगा. அந்த சோதோம் பட்டணத்துல 50 நீதிமான் இருந்தால் நீர் அழிப்பீரோ? उस सोदोम के नगर में अगर 50 धर्मी लोग रहेंगे क्या तो नाश பின்பு करेगा. 40, 30, 20, 10 என்று கொண்டு வந்தார். फिर 40, 30, 20, 10 करके वो आ गया
था। 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? यदि 10 धर्मी लोग रहेंगे क्या तो नाश करेगा? ஆண்டவர் சொன்னார், நான் அந்த பட்டணத்தை அப்படி இருந்தால் அழிப்பதில்லை. प्रभु ने कहा कि अगर ऐसा होगा तो मैं नाश नहीं எத்தனை करूंगा। பேர் துன்மார்க்கர்களோடு அல்லது நீதிமானை கர்த்தர் அழிக்க விரும்பவில்லை? कितने लोग कहते हैं कि दुष्टों के साथ परमेश्वर धर्म को नाश नहीं करना चाहता। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளை ஆகையினால உலகம் முழுவதும் அழிஞ்சு போனாலும் நீதிமானாகிய லோத் நீதிமானாகிய அல்லேலூயா நோவாவை கர்த்தர் காத்தார். और इसलिए जब सब लोग नाश हो गए थे परमेश्वर ने नूह को बचा के रखा। Praise the Lord. हालेलुया। இந்த கடைசி நாட்களிலே நம்மை தேவன் நீதிமானாய் பார்க்கிறார். इन अंतिम दिनों में परमेश्वर हमें धर्मी जैसा देखता है। எத்தனை பேர் நம்மை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார்? कितने लोग कहते हैं कि परमेश्वर हमें धर्मी जैसा देखते நாம் हैं। இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग यीशु के लहू से धर्मी ठहराए गए அல்லது हैं। இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के लहू के द्वारा हम लोग धर्मी ठहराए गए हैं। நீங்க ரோமர் 5:1 வாசித்தால், यदि आप लोग रोमियो 5:1 को पढ़ेंगे, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே விசுவாசத்தினாலே நாம் இன்றைக்கு நீதிமான்கள் और ஆக்கப்பட்டிருக்கிறோம். रोमियो 5:1 से विश्वास द्वारा आज हम लोग धर्मी बनाए गए। விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். विश्वास के कारण हम लोग धर्मी बनाए गए। என்ன விசுவாசம் என்று और பார்க்கிறோம்? किस प्रकार का विश्वास? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆமென், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், அவரை நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன் என்று அந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु यीशु मसीह मेरे लिए मरे, दफनाए गए और तीसरे दिन जी उठे, इस विश्वास से हम लोग धर्मी बने हैं। எத்தனை பேர் நான் கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாங்க? कितने लोग कहते हैं कि मैंने मसीह को विश्वास करके मैं एक धर्मी बना हूं। அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தால், जब मत्ती के 3 अध्याय को आप पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் அந்த யோவான் ஸ்நானகன் இடத்திலே கடந்து வந்தார். और यीशु मसीह बपतिस्मा लेने के लिए उस योना बपतिस्मा के पास आए थे। அப்பொழுது யோனான் ஸ்நானகன், அல்லேலூயா, நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தகுதி இல்லை என்று சொன்னார். तब वो योहाना बपतिस्मा ने कहा कि मैं तुझे बपतिस्मा देने के लिए योग्य नहीं அல்லேலூயா. हूं। அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், तब यीशु ने उसको देखते हुए कहा, இப்பொழுது நீ இடம் கொடு, और अभी तू इसके लिए जगह दे दे, இப்பொழுது நீ இடம் கொடுன்னு சொல்லிட்டு, और अब तू इसके लिए मौका एक दे। இப்படி தேவ நீதி என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். क्योंकि इस प्रकार से परमेश्वर का धार्मिकता प्रकट होना चाहिए। ஞானஸ்நானம் என்பது என்ன நீதியாய் காணப்படுகிறது? जो बपतिस्मा है किसका धार्मिकता है? தேவ நீதியாய் காணப்படுகிறது. परमेश्वर का धार्मिकता है। அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அல்லேலூயா தேவ நீதியை நிறைவேற்றின பிள்ளைகளாய் आज जो लोग காணப்படுகிறார்கள். बपतिस्मा लिए परमेश्वर के धार्मिकता को आप लोगों ने पूरा किया है। எத்தனை பேர் இன்றைக்கு கரத்தை உயர்த்தி இந்த ஈஸ்டர் நாள்ல சொல்ல முடியும், நான் ஞானஸ்நானம் பெற்று அல்லேலூயா நாமே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறேன் என்ற और कितने लोग हाथ उठाकर इस ईस्टर के दिन कह सकते हैं कि मैं बपतिस्मा लेकर खड़ा हूं, நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஞானஸ்நானம் பெற்று और கர்த்தரை हाथ उठाकर ஆராதிக்கிறேன். कह सकते हैं कि मैं बपतिस्मा लेकर आया हूं। அல்லேலூயா. நாம் ஞானஸ்நானம் பெற்றால் அது தேவ நீதியை நிறைவேற்ற கிருபை और செய்திருக்கிறார். यदि आप लोग ने बपतिस्मा लिया तो आपने परमेश्वर के धार्मिकता को पूरा किया है। அப்படி நம்மை கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடினால और क्योंकि इस प्रकार से हमने परमेश्वर के उपस्थिति में धार्मिक இனி बने हैं, வரும் நாட்களிலே பூமி முழுவதும் தேவ கோபம் இறங்கி வரப்போகிறது. अब आने वाले दिनों में पूरे संसार में परमेश्वर का क्रोध आएगा। 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला तेसलोनिका का पहला अध्याय का 10वां वचन, 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசித்தால், पहला तेसलोनिका का पहला अध्याय का 10वां वचन, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु मसीह जल्द आने पर है। எதற்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்? और किस कारण के लिए आने वाले हैं? இந்த பூமியில வரப்போகிற அந்த தேவ கோபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் தப்புவிக்கும்படியாய் அவர் நமக்காக வரப்போகிறார். और पृथ्वी में आने वाले परमेश्वर के क्रोध से बचाने के लिए वो आने वाले हैं। அவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். उसके आगमन के लिए हम लोग किस प्रकार से எத்தனை रहते பேர் हैं? இயேசு வருவது நாம் தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய்? और कहते लोग कहते हैं कि यीशु आने वाले ताकि प्रभु के क्रोध से हमें बचाए। அந்திக்கிறிஸ்துவுடைய நாட்களிலே இந்த பூமி முழுவதும் தேவ கோபம் ஊற்றப்படும். मसीह विरोधी के समय में पूरे संसार में परमेश्वर का क्रोध उतरेगा। ஆனால் அந்திக்கிறிஸ்து வெளிப்படுகிறதுக்கு முன்பதாகவே சபையை பரலோகத்தில் கொண்டு போக விரும்புகிறார். लेकिन मसीह विरोधी प्रकट होने से पहले परमेश्वर स्वर्ग में हमें लेने चलना காரணம் चाहता है। துன்மார்க்கரோடு நீதிமானை அவர் அழிக்க சித்தமில்லாதவராய் இருக்கிறார். क्योंकि दुष्टों के साथ धर्मियों को नाश करना नहीं चाहता ஆண்டவரே, है। என்னை உம்முடைய பார்வையிலே நீதிமானாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. कहो कि परमेश्वर तेरे दृश्य में तूने मुझे धर्मी बनाया, इसलिए धन्यवाद। அல்லேலூயா. நாம் ஆமென் அல்லேலூயா நாம் தகுதியற்றவர்களாய் காணப்பட்டோம். और हम लोग बिना किसी योग्य थे, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தவர்களாய் இருந்தோம். और पाप और अधर्मों में हम लोग मरे हुए थे। பவுல் சொல்கிறார், பாவிகளிலே பிரதான பாவி என்கிறார். पौलुस कहते हैं कि मैं पाप करने वालों में से सबसे ऊपर स्थान में ஆனால் था। இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே
கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி வச்சிருக்கிறார். लेकिन आज उसके लहू से धोकर उसने हमें धर्मी बनाया. அதுதான் நாம் வாசித்தோம். यही हमने पढ़ा था ரோமர் 4:25 வாசித்தோம். रोमियो 4:25 में. நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். और हमारे पापों के लिए यीशु मसीह क्रूस पर दिया गया. ஆனால் நாம் நீதிமான்களாகும்படியாய் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். लेकिन हमें धर्मी बनाने के लिए वो जीवित उठा. இந்த ஈஸ்டர் நாளிலே நாம் தைரியமாய் சொல்ல முடியும், தேவன் நம்மை நீதிமான்களாக்கும்படியாய் உயிரோடு எழுந்திருக்கிறார். इस ईस्टर दिन हम कह सकते हैं मुझे धर्मी बनाने के लिए यीशु मसीह जी उठे. ஆண்டவரே என்னை நீதிமானாக்கும்படியாய். कहो कि प्रभु मुझे धर्मी बनाने के लिए. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்னை நீதிமானாய் நிறுத்தும்படியாய். और पिता पुत्र के सामने मुझे धर्मी बनाने के लिए. என்னை பரிசுத்த சபையாய் நிறுத்தும்படியாய். मुझे पवित्र कलीसिया के रूप में खड़ा करने. நீர் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறபடியால் நன்றி. तू जी उठा इसलिए धन्यवाद. हालेलुया हालेलुया. இப்பொழுது இந்த உயிர் தெழுதலிலே கர்த்தர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். अभी इस जी उठने में परमेश्वर ने हमारे को जोड़ा है. ரோமர் 6:5 வசனத்திலே வாசித்தால் रोमियो 6:5 में हम पढ़ते हैं நாம் அவருடைய உயிர் தெழுதலின் சாயலிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். और हम लोग उसके जी उठने के साथ जुड़ गए हैं. ரோமர் 6:5 வாசித்தால் அவருடைய உயிர் தெழுதலுடைய சாயலிலே நம்மை இன்றைக்கு இணைத்து வைத்திருக்கிறார். और रोमियो 6:5 में उसके जी उठने के साथ हम लोग जुड़ गए हैं. அல்லேலூயா. நம்மை அவரோடு இன்றைக்கு அவருடைய உயிர் தெழுதலோடு கூட நம்மையும் இணைத்து வைத்திருக்கிறார். आज उसके जी उठने के साथ उसने हमें भी जोड़ के रखा है. நம்மை இன்றைக்கு அவரோடு ஒன்றாக்கி வச்சிருக்கிறார். आज उसके साथ उसने एक करके रखा है. நாம் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாய், एक नया जीवन जीने के ஒரு लिए, புது சிருஷ்டியாய் நாம் இருக்கும்படியாய், एक नया सृष्टि बनने के लिए தேவனோடு கூட இயேசுவினுடைய உயிர் தெழுதலிலே இணைத்து வைத்திருக்கிறார். और यीशु के साथ उसने जोड़ के रखा है. இனி யாராலும் நம்மை அவரை விட்டு பிரிக்க முடியாது. अभी उससे अलग कोई नहीं कर सकता எத்தனை है. பேர் யாராலும் அவரை விட்டு பிரிக்க முடியாது? इधर लोग कह सकते हैं उससे अलग कोई नहीं कर सकता है. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அதிகமான போராட்டங்களை बहुत சந்தித்திருக்கிறார். से लोगों ने बहुत से तकलीफों को झेला है. ஒரு குறிப்பிட்ட சகோதரி और एक विशेष बहन जो அவள் है, இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால उसने क्योंकि यीशु मसीह को ग्रहण அவளுடைய किया, கணவன் அவளை கத்தினால் குத்தினார். उसका पति ने उसे चाकू से मारा அவளுடைய கையிலே 13 தையல்களுக்கு மேல போட வேண்டிய நிலைமை और வந்தது. उसके हाथ में कम से कम 13 स्टिचेस उसने किया. ஆனாலும் அவள் அல்லேலூயா இயேசுவை ஏற்றுக்கொண்டனால இத்தனை பிரச்சனைகள் வந்தால் और क्योंकि उसने यीशु मसीह को ग्रहण किया, इतना तकलीफों में भी அவரை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி தைரியமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் நிரப்பி வைத்திருந்தார். और परमेश्वर ने इतना धैर्य उसमें रखा कि वो फिर भी परमेश्वर को स्थिर पकड़ पाई. எத்தனை பேர் அவரை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாதுங்கிறீங்க? ये लोग कहते हैं उससे अलग कुछ भी नहीं कर सकता அல்லது है. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், कितना भी संघर्ष हो तो எத்தனை भी, பாடுகள் சோதனைகள் வந்தாலும், कितना भी वेदनाएं तकलीफें हो तो அந்த भी, கிறிஸ்துவோடு நம்ம இணைத்து வைத்திருக்கிறபடினாலே उस मसीह के साथ क्योंकि जोड़ कर அந்த रखा है, இணைப்பிலிருந்து ஒரு நாளும் அல்லது ஒன்று நம்மை பிரிக்க முடியாது. उस जोड़ने से हमें कोई भी अलग नहीं कर सकता ஆண்டவருக்கு है. நன்றி சொல்லுவோம். परमेश्वर को हम लोग धन्यवाद कहेंगे இயேசு உயிர் தெழுந்ததினாலே, क्योंकि यीशु जी उठे. இயேசு உயிர் தெழுந்ததினாலே यीशु मसीह के जी उठने அவர் से இன்றைக்கு அல்லேலூயா மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். आज वो मृत्यु पर जयवंत हुआ जैसा है. அல்லேலூயா. நீங்க எபிரேயர் 2:14 வாசித்தால், इब्रानी 2:14 में, எபிரேயர் 2:14 வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே इब्रानी 2:14 वचन के अंतिम भाग में அவர் தம்முடைய மரணத்தினாலே, वो अपने मृत्यु के द्वारा, யாருடைய மரணத்தினாலே? किसके मौत के कारण, தம்முடைய மரணத்தினாலே उसके मृत्यु के कारण, அந்த மரணத்தினுடைய அதிகாரியா இருந்த பிசாசை என்ன செய்தாரா? அழித்து போட்டார். और मौत का जो अधिकारी शैतान को उसने नाश किया. அவர் தம்முடைய மரணத்தினாலே பிசாசுக்கு அதிகாரியா இருந்த மரணத்துக்கு அதிகாரியா இருந்த அந்த பிசாசை அழித்து போட்டார். उसका जीवने से उस मृत्यु का जो अधिकारी शैतान को उसने नाश किया. அவர் சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் பிசாசை அழிச்சிட்டு वो क्रूस पे मरने से उसने शैतान को नाश करके, 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கிறோம். और पहला कुरिन्थियों 15:55 में हम पढ़ते அது हैं. 1 கொரிந்தியர் 15:55 पहला कुरिन्थियों 15:55 மரணமே உன் கூரங்கே அல்லவா, और मृत्यु तेरा जय किधर है, பாதாளமே உன் ஜெயமங்கே அல்லவா. और पाताल तेरा जय இயேசு किधर है. மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். यीशु मृत्यु पर जयवंत हुआ है. அவர் இன்றைக்கு கல்லறைக்குள்ள இல்லை. आज वो कब्र के अंदर नहीं है. அல்லேலூயா. ஆமென். 27ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல வாசித்தால், मत्ती के 27 अध्याय में சில ஸ்திரீகள் இயேசுனுடைய கல்லறையை பார்க்க போனார்கள். कुछ स्त्रियां जब यीशु के कब्र के पास அவருடைய आए, கல்லறையை பார்க்க போனார்கள். उसके कब्र को लोग देखने आए थे. அல்லேலூயா. ஆனால் அங்கே அந்த கல்லறை இவர்கள் போகிறதுக்கு முன்னாலே திறந்திருக்கிறது. लेकिन वो कब्र उनके जाने से पहले खुला था. அல்லேலூயா. அந்த கல்லறைக்குள்ளே ஆமென் திறந்திருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு தூதன் அங்கே இருந்தான். वो कब्र सिर्फ खुला ही नहीं था, लेकिन वहां पर एक दूत भी था. ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? स्त्रियों को देखते हुए क्या कहा? 28 என்ன சொல்லுகிறார்? 28ஆம் அதிகாரத்திலே, और 28वां अध्याय में क्या लिखा है? நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் ரபாஸ். तुम लोग क्या यीशु को ढूंढते हो? ஆறாவது சொன்ன நீங்கள் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே
அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. और 28 के 6 में वो यहाँ पर नहीं है. இவர்கள் கல்லறைக்குள்ளே மரித்த இயேசுவை தேடி ये போனார்கள். लोग कब्र के अंदर मरा हुआ यीशु को देखने गए அந்த थे. சரீரத்துக்கு தைலம் பூசும்படியாய் उस போனார்கள். शरीर को तेल या कुछ लगाने को गए थे. ஆனால் இவர்கள் கடந்து போவதற்கு முன்னாலே அவர் உயிர் தெழுந்தவராய் கடந்து போய் लेकिन விட்டார். इनके जाने से पहले वो जी उठ चुके थे. கல்லறை அவரை அடக்கி வைக்க वो முடியவில்லை. कब्र उसे बांध कर नहीं रख पाया. அவன் சாத்தான் நினைத்தான் கல்லறைக்குள்ளே இவரை மூடி விடலாம், அடக்கி விடலாம். और शैतान ने सोचा इसे कब्र में बंद करके बांध के रख ஆனால் सकते அந்த हैं. கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. लेकिन वो कब्र उसे बांध के नहीं रख पाया. அவர் இங்கே இல்லை, वो यहाँ पर नहीं है. அவர் கல்லறைக்குள்ளே இல்லை, वो कब्र के अंदर ஆனால் नहीं है. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். लेकिन आज हमारे अंदर है. ஹல்லேலூயா, அவர் சபைக்குள்ளே वो இருக்கிறார். कलीसिया के अंदर है. அவர் ஆராதனையில உலாவிக் वो கொண்டிருக்கிறார். आराधना में मंडराता है. அவர் நம்மோடு இருக்கிறார். वो हमारे साथ है. அல்லேலூயா, இயேசுவே நன்றி அப்பா. कहो यीशु धन्यवाद पिता. உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிறோம், संसार में रहने वाले से भी நீர் ज्यादा எனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறபடியால் तो நன்றி. मेरे अंदर அல்லேலூயா. बड़ा है, इसके लिए धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி இயேசுவானவரை கல்லறை அல்லது அடக்கி வைக்க முடியவில்லையோ, और जिस प्रकार से यीशु को कब्र बंद करके नहीं रख पाया. ஆமே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் उधार पाया वो परमेश्वर के बच्चे. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் जितना भी तकलीफें आए அந்த तो பிரச்சனைகள் உங்களை அடக்கி வைக்க முடியாது. वो परेशानी आपको बांध के नहीं रख ஆமே, सकता है. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். प्रभु आपको बाहर लाने के लिए योग्य है. 1000 பிரச்சனைகள் நீங்கள் கடந்து போனாலும் हजारों तकलीफें आएंगे அந்த तो भी பிரச்சனையை உங்களை அமுக்கி வைக்க முடியாது. वो तकलीफें आपको दबा के नहीं रख सकता எப்படி है. கல்லறை திறக்கப்பட்டு இயேசு வெளியே வந்தாரோ, जैसे वो कब्र खोलते हुए यीशु बाहर आए. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு हर வருகிறார். एक तकलीफों से परमेश्वर बाहर लाते हैं. ஹல்லேலூயா, நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். हमें एक विश्वास की जरूरत है. யோபை போல நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். अय्यूब की तरह एक विश्वास की जरूरत யோபு है. என்ன சொன்னார்? अय्यूब ने क्या कहा? ஹல்லேலூயா, நிறைய போராட்டங்கள், जब बहुत से संघर्ष அவனுடைய थे, பிள்ளைகளை இழந்து போனான், उसने बच्चों को गवाया, அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து धन போனான், संपत्ति को गवाया, அவனுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து शरीर போனான், का सेहत को खोया. எல்லாவற்றையும் இழந்து போய் கடந்த போது सब खोने के बाद उसने कहा, அவன் கடைசியாய் ஒன்றை மாத்திரம் சொல்ல ஆரம்பித்தான். सिर्फ एक ही बात को अंत में वो कहने लगा. யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே अय्यूब का 19वां अध्याय, ஹல்லேலூயா, அதனுடைய 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். अय्यूब 19 के 25 में 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். और मेरा छुड़ाने वाला जीवित है. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जीवित है. கரங்களை உயர்த்தி சொல்லு, என் மீட்பர் हाथ உயிரோடு बढ़ाओ कि இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जीवित है. நல்ல உயர்த்தி சத்தமாய் अच्छे से சொல்லு, उठाकर जोर से कहो, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मुझे छुड़ाने वाला जीवित है. ஆமென். அந்த வார்த்தையை அவன் சொன்ன பிறகு उस बात को जब उसने कहा, தேவன் அவனுக்காய் கிரியை செய்ய प्रभु ने ஆரம்பித்தார். उसके लिए क्रिया करने அவன் लगा. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். उसने जो कुछ खोया उसे प्रभु ने देने ஹல்லேலூயா, लगा. அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தந்தார். उसे प्रभु ने सब कुछ दिया. அவனுடைய பிள்ளைகளை தந்தார், बच्चों को दिया, அவனுக்கு ஆரோக்கியத்தை தந்தார், सेहत को दिया, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்தார். और एक परेशानियों से बाहर लाया. காரணம் அவன் வாயிலிருந்து அறிக்கை பண்ணுகிறான், என் மீட்பர் உயிரோடு क्योंकि இருக்கிறார். उसने मुंह से कबूल किया कि मेरा छुड़ाने वाला जीवित है, அவரை நான் கடைசி நாட்களிலே நான் அவரை பார்ப்பேன் என்றான். और अंतिम दिनों में मैं उसको देखूंगा. 19:26-27 நீங்கள் வாசித்தால் 19 के 26-27 वचन में, கடைசி நாட்கள் என் மாம்சம் அழிந்து போனாலும், यदि मेरा शरीर सड़े என் तो भी, தோல் முதலாய் அழிந்து और போனாலும், मेरे चमड़ी खराब हो तो भी, நான் என் மீட்பரை உயிரோடு இருக்கிற என் மீட்பரை கடைசி நாட்களிலே பார்ப்பேன். मैं मेरा छुड़ाने वाले यीशु प्रभु को अंतिम दिनों में देखूंगा. 27 அவர் சொல்லும்போது அந்நிய கண்களால் அல்ல, और 27 वचन में दूसरों के आंखें नहीं, என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை मेरे खुद के பார்ப்பேன். आंखों से मैं देखूंगा. இந்த ஆராதனையில் எத்தனை பேருக்கு யோபை போல நம்பிக்கை इस இருக்கிறது? आराधना में कितने लोगों को अय्यूब के तरह அல்லது भरोसा அந்நிய है? கண்களால் அல்ல, दूसरों के आंखों से नहीं, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். मेरे खुद के आंखों से मैं देखूंगा. என் சொந்த கண்களால் அவரை கண்டு मेरे ஆராதிப்பேன். खुद के आंखों से उसको देख के என் आराधना இயேசு करूंगा. ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित है, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जीवित है. அல்லேலூயா. हालेलुया. அவர் அல்லேலூயா மரணத்தை ஜெயித்தவராய் वो இருக்கிறார். मृत्यु पर जयवंत हुआ தேவ परमेश्वर பிள்ளை, है. அவர் மரணத்தை ஜெயித்தது போல और जैसे वो मृत्यु पर जयवंत हुआ, நாமும் மரணத்தை ஜெயித்த பிள்ளைகளாய் வாழுவோம். हमें भी मृत्यु पर जय पाने वाले व्यक्ति से जीना है. சுவிசேஷம் என்று சொன்னால் यदि सुसमाचार कहे तो 3 காரியங்கள் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது. सुसमाचार में 3 बातें हैं. அவன் சுவிசேஷத்துல 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. सुसमाचार में 3 बातें हैं. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே, पहला कुरिन्थियों का 15वां अध्याय, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனங்களை வாசித்தால், पहला कुरिन्थियों 15 का 3-4 वचन, அல்ல 1 கொரிந்தியர் 15:3-4 இந்த வசனங்களில் அவன் சுவிசேஷம் என்றால், और அவன் நான் அடைந்ததோ என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா ரபா.
ஆமென். இன்றைக்கு நாம இந்த 3-4 அந்த வசனங்களை வாசிக்கும் போது और आज पहले कुरिन्थियों 15:3-4 वचन में சுவிசேஷம் என்று சொன்னால் सुसमाचार कहेंगे तो அவன் கிறிஸ்துவானவர் मसीह जो था நம்முடைய பாவங்களுக்காக அல்லேலூயா மரித்து हमारे पापों के लिए मर के அவர் அடக்கம் பண்ணப்பட்டு दफना कर மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். तीसरे दिन जी उठा, அதுதான் சுவிசேஷம். वही है सुसमाचार। சுவிசேஷம் ये लोग कहते हैं सुसमाचार, சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது तो कि सुसमाचार जो है இயேசு கிறிஸ்து அல்லேலூயா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். यीशु मसीह हमारे पापों के लिए मरे அவர் அடக்கம் और பண்ணப்பட்டார். वो दफनाए गए மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். और तीसरे दिन मरों में से जी उठे। இன்றைக்கு இந்த ஈஸ்டர் நாளிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அல்லேலூயா நாம இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். आज इस ईस्टर दिन में सुसमाचार को बांटने के लिए हमें समर्पण करना இதுவே है। சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைக்கிறார். ये तो लोग कहते हैं कि सुसमाचार को बांटने के लिए मैं இயேசு समर्पण கிறிஸ்து करता हूँ। உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று அறிவிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். यीशु मसीह जी उठे करके बांटने के लिए हम लोग समर्पण करेंगे உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கிறார். और जी उठा यीशु मसीह को प्रचार करने के लिए बुलाता है। இயேசு உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் यीशु मसीह जी नहीं उठते तो அல்லேலூயா ஆமென். 1 கொரிந்தியர் 15:17 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 15:17 में हम पढ़ते அவர் हैं, உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தால் यदि वो जी नहीं उठते तो நம்முடைய விசுவாசம் அல்லி விருதாவாய் இருந்திருக்கும். हमारा विश्वास व्यर्थ होता, நம்முடைய விசுவாசம் பிரயோஜனம் இல்லாமல் वो போயிருக்கும். बिना कोई उपयोग का होता। அதனுடைய 14வது வசனத்தில் उसका வாசிக்கிறோம். 14 वचन में இயேசு உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தால் यदि यीशु मसीह जी नहीं उठते நம்முடைய तो பிரசங்கம் எப்படி இருந்திருக்கும்? விருதாவாய் ஆயிருந்திருக்கும். हमारा प्रचार भी व्यर्थ होता। இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் விருதாவாய் இல்லை. लेकिन आज हमारा प्रचार व्यर्थ नहीं है, நம்முடைய விசுவாசம் விருதாவாய் இல்லை. वो हमारा विश्वास व्यर्थ नहीं காரணம் है, இயேசு ஜீவிக்கிறார். क्योंकि यीशु मसीह जीवित है। இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். यीशु मसीह जी उठे। அல்லேலூயா. हालेलुया। இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி அறிவிக்கும்படியாய் நம்மை इस அழைக்கிறார். जी उठने की खुशखबरी को बताने के लिए वो बुलाया है। இந்த ஈஸ்டர் நாளிலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். इस ईस्टर दिन में हमें समर्पण करना है। அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். प्रेरितों के 4 अध्याय में, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே प्रेरितों के 4 के 33 में, அப்போஸ்தலர் 4:33 உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். और जी उठने हुए यीशु मसीह के बारे में जब प्रेरितों ने प्रचार किया, அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு அல்லேலூயா இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து वो பிரசங்கித்தார்கள். लोग बड़े धैर्य के साथ जी उठा यीशु का प्रचार कर रहे थे। ஆமென். அவர்கள் பிரசங்கித்த போது जब उन्होंने प्रचार किया தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் பரிபூர்ணமாய் இருந்தது. और यीशु मसीह का कृपा उन पर भरपूरी में था। எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் இந்த ஆராதனையில் நம்மேல் ये लोग கடந்து कहते हैं यीशु मसीह का कृपा इस आराधना में भरपूरी में है। எதற்காக கர்த்தருடைய கிருபை நம்மேல பரிபூர்ணமாய் கடந்து और क्यों வருகிறது? प्रभु का अनुग्रह हम पे है, ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்க முடியாது. और जी उठा हुआ यीशु मसीह का प्रचार करने के எத்தனை लिए பேர் ஜீவிக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிறோம்? ये लोग कहते हैं जीवित यीशु का प्रचार करने के लिए। அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். मेरा यीशु जीवित है करके कहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். இப்படி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் பிரசங்கித்தால், ऐसा अगर आप प्रचार करेंगे यीशु जीवित है, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நீங்கள் அறிவிக்க ஆரம்பித்தால் यदि आप जी उठा यीशु के बारे में कहने लगेंगे अनेक तो எதிர்ப்புகள் வரலாம். बहुत से विरोध आ सकते अनेक हैं, அல்லேலூயா போராட்டங்கள் வரலாம். बहुत से तकलीफें आ सकती हैं। ஆனாலும் அல்லேலூயா அவரை நீங்கள் பிரசங்கித்தால் लेकिन अगर फिर भी आप प्रचार करेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். परमेश्वर महान कामों को करना चाहता है। அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों के 4 में हम पढ़ते हैं, அதனுடைய முதலாவது வசனத்தில் ரெண்டு விதமான கூட்டங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். और पहला वचन में 2 प्रकार के झुंड लोगों को देखते ஒன்று हैं, ஆசாரியர்கள், இன்னொன்று சதுசேயர்கள். और एक सदुसी और दूसरे एक झुंड थे। சதுசேயர்கள் என்றால் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாதவர்கள். और सदुसी बोलेंगे तो जो लोग जी उठने के बारे में विश्वास नहीं करते हैं। உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவர்கள் தான் இந்த சதுசேயர்கள். जिन लोगों में जी उठने के बारे में विश्वास नहीं, वो लोग सदुसी लोग थे। சதுசேயர்களும் ஆசாரியர்களும் அல்லேலூயா இந்த அப்போஸ்தலருடைய சீஷர்களை அவர்கள் அதட்டினார்கள். और याजक और वो सदुसी लोग और शिष्य को भगा रहे थे அல்லேலூயா இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்றார். कि यीशु मसीह के जी उठने के बारे में प्रचार नहीं करना। 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே இதெல்லாம் வாசித்தால் 4 के 2, 3, 4 में अगर आप पढ़ेंगे, அவர்களை பிடித்து வைத்தார்கள். उन्हें पकड़ के रखे, அவர்களை ஜெயில்ல போடக்கூடிய அளவுக்கு उन्हें ஆக்கினார்கள். बंदीगृह में रखने जैसे ஆனாலும் किए। அவர்கள் தொடர்ந்து இயேசு ஜீவிக்கிறார் என்று பிரசங்கித்தார்கள். फिर भी वो लोग निरंतर प्रचार किए कि यीशु जीवित है। அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நாளிலே இயேசு ஜீவிக்கிறார். इस ईस्टर के दिन में यीशु मसीह जीवित है। எத்தனை பேர் இயேசு உயிரோடு இருக்கிறார்? ये लोग कहते हैं यीशु मसीह जी उठे हैं। உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். जी उठा यीशु का मैं प्रचार करता हूँ। அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? तब क्या हुआ? எதிர்ப்புகள் இருந்தது, विरोध तो थे, பிரச்சனைகள் இருந்தது, तकलीफें थे, ஆனால் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். लेकिन 4 के 4 में हम पढ़ते हैं, ஆனாலும் अनेகர் அவர்கள் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தார்கள். लेकिन फिर भी बहुत एक लोगों ने उस पर विश्वास किया। அதனுடைய எண்ணிக்கை எத்தனை ஆயிடுச்சா? उसका गिनती कितना था? 5000 பேராய் ஆயிவிட்டது. 5000 लोग थे। 5000 பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 5000 लोगों ने यीशु मसीह को ग्रहण किया। 5000 பேர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை
ஏற்றுக்கொண்டார்கள் 5000 लोगों ने जी उठा यीशु को அப்ப स्वीकारा। நீங்க இந்த சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல तो आप लोग इस सुसमाचार को जब बांटेंगे ஆமென் சில எதிர்ப்புகள் வரலாம் थोड़े विरोध आ सकते உங்களை हैं, அற்பமா எண்ணலாம் आपको कम समझ सकते ஆனால் हैं, ஒரு கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறபடினால் கர்த்தர் சோதரிப்போ लेकिन एक झुंड के लोग उद्धार पाएंगे इसके लिए धन्यवाद दो। அதிலே நீங்க சொல்ல சொல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார் जितना आप लोग कहेंगे उतना प्रभु जागृति को அல்லேலூயா लाएगा। உங்களை அற்பமா எண்ணினாலும் நீங்கள் சொல்லுங்கள் आप लोग को कम समझेंगे तो भी आप लोग இந்த बांटो। உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நீங்க சொல்லுங்க इस जीवित हुए यीशु के बारे में आप लोग प्रचार நீங்க करो, சொன்னால் மாத்திரமே சிலர் அல்லேலூயா ரட்சிக்கப்பட முடியும் क्योंकि अगर आप लोग कहेंगे तो ही कुछ लोग उद्धार पा सकते हैं, விசுவாசத்துல கடந்து வர முடியும் तो ही विश्वास में वो लोग आ सकते हैं। இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ற இயேசுவே இந்த நற்செய்தியை आज के दिन लोग कहते हैं प्रभु ये सुसमाचार को, இந்த சுவிசேஷத்தை इस अच्छे खबर को, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை इस जी उठने के प्रचार को ஆமென் சில கூட்டமான ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் இயேசுவே कुछ एक झुंड के लोगों को मैं जाकर बांटूंगा। எனக்கு கிருபையை தாங்க ரபா मुझे अनुग्रह को दे, ஆமென் சொல்லு எனக்கு கிருபையை தாங்க मुझे ரபா. कृपा दे, எனக்கு பூரண கிருபையை தாங்க मुझे ரபா. पूरा कृपा दे, எனக்கு பூரண கிருபையை தாங்க मुझे ரபா. कृपा कर நான் அல்லேலூயா உயர்த்தி காண்பிக்க कि मैं வேண்டும் ऊंचा करके बता सकता हूँ, உயிர்த்தெழுந்த இயேசுவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் जी उठे यीशु को ऊंचा करके बता सकता हूँ। அல்லேலூயா हालेलुया। பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது ரபா. पौलुस का भी एक चाहत என்ன था, ஆசை இருந்தது एक कैसा एक चाहत था, உயிர்த்தெழுந்த ஆமென் இயேசுவின் வல்லமை அறிய வேண்டும் जी என்று उठा हुआ यीशु का सामर्थ को देखना है। ஆம், 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர்ல சொல்லுகிறார் फिलिपियो का 3रा अध्याय में, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்றாரு फिलिपियो 3 के 10 में वो कहता அல்லேலூயா है, நான் உயிர்த்தெழுதலின் அல்லேலூயா அந்த வல்லமையை காண வேண்டும் मैं जी उठा हुआ उस सामर्थ को देखना चाहता என்ன हूँ। காண வேண்டும் और என்றால் मैं क्या देखना चाहिए? உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் காண वो வேண்டும் जी उठा हुआ सामर्थ को मैं देखना है। Praise the Lord. हालेलुया, அல்லேலூயா हालेलुया। அந்த பவுல் உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண வேண்டும் वो என்றார். पौलुस जी उठा हुआ सामर्थ को देखना चाहता ஒரு था, இடத்திலே தன்னுடைய உருமாலை தன்னுடைய கர்ச்சிப்பை தூக்கி எறிந்தார் और एक जगह पर अपने उस रुमाल को उसने फेंका ஆமென் ஜனங்கள் குணமானார்கள் और लोगों ने चंगाई पाया இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார் और यीशु जीवित करके उसने दिखाया। இன்றைக்கு கரத்தை உயர்த்தி சொல்லி இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் காண விரும்புகிறேன் आज हाथ रखो कि प्रभु तेरा जी उठा हुआ सामर्थ को मैं देखना चाहता ஆனந்த हूँ, கட்டுகள் மாற வேண்டும் कि बंधन ने टूटना இந்த चाहिए, கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் आंसू पोछे जाने இந்த चाहिए, நெருக்கங்கள் மாற ये வேண்டும் दबाव हटना இந்த चाहिए, போராட்டங்கள் மாற வேண்டும் ये संघर्ष निकलना இந்த चाहिए, கடன் கட்டுகள் மாற்றப்பட வேண்டும் ये कर्ज की समस्या இந்த हटना चाहिए, வியாதி மாற்றப்பட ये வேண்டும் बीमारी निकलना இந்த चाहिए, வியாதி சுகமாக வேண்டும் ये बीमारी सही होना உம்முடைய चाहिए, உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் காண तेरे வேண்டும் जी उठने सामर्थ को मैं देखना चाहिए, இயேசுவே நீர் ஜீவிக்கிறீர் என்று அறிய வேண்டும் यीशु तो जीवित करके समझना चाहिए। அல்லேலூயா हालेलुया। உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில आपके व्यक्तिगत जीवन में இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் यीशु के जी उठे सामर्थ को प्रकट करता உங்கள் है மூலமாய் आपके द्वारा, சிலருடைய வாழ்க்கையில किसी के जीवन में, சிலருடைய குடும்பங்களில் कुछ लोग के परिवारों में உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் जी उठा हुआ यीशु का सामर्थ को प्रकट கரத்தை करेंगे। உயர்த்தி நன்றி சொல்லுவோம் हाथ रखो, धन्यवाद कहो। சில வீடுகளில் அந்தகாரங்கள் ஓடி போகும் कुछ घरों में अंधकार निकलेंगे, கண்ணீர் துடைக்கப்படும் आंसू में पोछे जाएंगे, கட்டுகள் அறுந்து போகும் बंधने टूटेंगे। நீங்க போய் ஜெபிக்கும் போது जब आप लोग प्रार्थना நீங்க करेंगे, போய் இயேசுவை பற்றி जब சொல்லும் जाकर போது यीशु के बारे में कहेंगे, அந்த வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகாரங்கள் வெளியேற்றப்படும் वो घर में काम करने वाले अंधकार निकलेंगे। அது உயிர் தெழுந்த வல்லமை जी उठा हुआ सामर्थ, இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை यीशु का जी उठा सामर्थ। அல்லேலூயா हालेलुया। நன்றி ஆண்டவரே ओ धन्यवाद இந்த परमेश्वर। ஈஸ்டர் நாளிலே इस ईस्टर दिन में ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோர் आराधना करने वाले हर एक जन அவருடைய உயிர் தெழுதின் வல்லமையை காண கிருபை செய்கிறார் उसके जी उठने के सामर्थ को वो दिखाता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இயேசு உயிரோடு எழுந்ததனால और क्योंकि यीशु मसीह जी उठे, நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிறது हमारा आशा एक जीवित आशा है। எத்தனை நம்பிக்கை ஜீவனுள்ள ये लोग कहते हैं कि நம்பிக்கை हमारा आशा एक जीवित है। 1 பேதுரு 1:4 வாசிக்கிறோம் पहला पत्रस 1:4 में हम 1 पढ़ते हैं। பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம் पहला पत्रस पहला अध्याय का 4वां वचन, அல்லேலூயா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனால हमारा यीशु मसीह को जी उठा। நம்முடைய அல்லேலூயா நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறதா ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிறது हमारा विश्वास जीवित विश्वास है। சொல்லுங்க நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை कहो कि मेरा विश्वास जीवित विश्वास है। அந்த நம்பிக்கை யாரு என்று சொன்னா वो भरोसा कौन है? 1 தீமோத்தி 1:1 சொல்லும்போது पहला तीमुथियुस पहला अध्याय का पहला वचन, பவுல் அல்லது 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார் पौलुस पहला तीमुथियुस पहला अध्याय के पहला वचन में कहता है, நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிறார் हमारा भरोसा यीशु मसीह जो है, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசுவே हमारा आशा यीशु मसीह எத்தனை है। பேர் நாம் நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை
போல் அல்ல और कई लोग कहते हैं बिना आशा के हम दूसरों की तरह नहीं है, நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல் அல்ல बिना आशा के दूसरों की तरह हम नहीं ஒன்று है। தெசலோனிக்கேயர் 4:13 அவர் சொல்லும்போது पहला थिस्सलुनीके 4:13 में जब वो நாம் कहता है நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல் அல்ல, हम बिना आशा के दूसरों की तरह नहीं நமக்கு है। கர்த்தர் நம்பிக்கையை தந்திருக்கிறார், हमें परमेश्वर ने एक भरोसा को दिया எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கையை और தந்திருக்கிறார். हर एक बात में एक आशा है நீ நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய். और तू भरोसा के साथ जीवन को அவர் जिएगा। தந்திருக்கிற நம்பிக்கை என்ன நம்பிக்கையா இருக்கிறது? उसका भरोसा कैसा है? இயேசு உயிரோடு இருக்கிறனால, यीशु जीवित है, இயேசு ஜீவிக்கிறனால यीशु जीवता है, நம்முடைய इसलिए நம்பிக்கை ஜீவனுள்ளதா இருக்கிறது. हमारा आशा भी जीवित நம்முடைய है, விசுவாசம் உயிருள்ளதா हमारा இருக்கிறது. विश्वास भी जीवित है, நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதா இருக்கிறது. हमारा आशा जीवित है। செத்த நம்பிக்கை அல்ல, मरा हुआ विश्वास नहीं, செத்த விசுவாசம் அல்ல, मरा हुआ आशा नहीं, ஜீவனுள்ள விசுவாசத்தை தந்திருக்கிறபடி நான் நன்றி लेकिन சொல்லுவோம். जीवित आशा दिया इसलिए धन्यवाद दो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறனால और जीवित विश्वास है इसलिए, நாம் எதிர்நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறோம். और हम किसकी ओर जा रहे हैं? ஆமென். போராட்டங்களுக்கு மத்தியில் எதிர்நீச்சல்ல போய் கொண்டிருக்கிறோம். और संघर्ष के बीच में हम लोग जाते हैं நெருக்கங்களுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் போட और வைக்கிறோம். दबाव के बीच से हम लोग गुजरते காரணம் அந்த हैं, நம்பிக்கையிலே ஆமென் ஜீவன் இருக்கிறது. क्योंकि उस भरोसा में जीवन है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. वो आशा हमें कभी लज्जित नहीं ஆமென். ரோமர் 5:5 வாசிக்கிறோம். रोमियो 5वां अध्याय का 5वां ரோமர் वचन, 5:5 வாசித்தால் रोमियो 5 के 5 அந்த நம்பிக்கை वो आशा, இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, यीशु में रखा वो भरोसा, இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற यीशु நம்பிக்கை, मुझे आशीष करेगा वो இயேசு भरोसा, எனக்கு விடுதலை தருவார் என்கிற यीशु நம்பிக்கை, छुड़ाएगा करके இந்த भरोसा, காரியத்தில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார் इस என்கிற काम में நம்பிக்கை. यीशु अद्भुत அந்த करेंगे, நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. वो विश्वास हमें लज्जित नहीं करेगा, காரணம் உங்க நம்பிக்கை மனுஷன் அல்ல, क्योंकि आपका भरोसा मनुष्य पर नहीं, இயேசுவே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். वो यीशु ही हमारा भरोसा है। அவரை நம்பி வாழுகிற தேவ பிள்ளையே, उस पर भरोसा करके जीने அந்த वाला நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. वो भरोसा आपको लज्जित नहीं करेगा। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. ஆமென். சில பேர் அடிக்கடி யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, और कुछ लोग हमेशा सबको देखते हुए कहते रहते ஏக்கா हैं, உன்னை நம்பித்தான் இருக்கேன் பாங்க. और बहन तुझे भरोसे, तुझ पे भरोसा करते हुए जी रही हो। சிலர் பார்த்து சொல்லுவாங்க, और कुछ लोगों को देखकर कहते हैं, ஏன உன்னை தான் நம்பி और भाई तेरे भरोसे में जी रहा அல்ல हूं, கடைசிக்கு அவங்களாம் சத்துருக்கள் மாதிரி और ஆயிடுவாங்க. अंत में वो लोग शत्रु बन जाते இந்த हैं, நம்பிக்கையெல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தும். और ये सारा भरोसा में लज्जित करता ஆனால் है। அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. लेकिन उस पर रखा हुआ भरोसा कभी हमें शर्मिंदा नहीं करेगा, கடைசி நேரத்திலே ஒரு அற்புதம் பண்ணுவார். अंत में वो एक चमत्कार को करेगा। அதனால ஜெசோக்கு அந்த விசா காரியத்துல நாம அல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். और इसलिए हम लोग वीसा के लिए प्रार्थना कर रहे थे, கடைசி நேரத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். और अंतिम समय में प्रभु ने एक अद्भुत அந்த किया, நம்பிக்கை வீண் போகவில்லை. वो भरोसा व्यर्थ नहीं இத்தனை हुआ। பேர் நம்பிக்கை வீண் போகவில்லை. ये लोग कहते हैं वो भरोसा व्यर्थ नहीं காரணம் அவர் हुआ, ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறார். क्योंकि वो जीवित भरोसा को दिया என் है। இயேசு ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित है, என் நம்பிக்கை ஜீவிக்கிறது. मेरा भरोसा जीवित है। அல்லேலூயா, हालेलुया। ஆமென். ஜீவனுள்ள நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். जीवित आशा के साथ आपको जीना जरूरी செத்த है, நம்பிக்கையோடு வாழ வேண்டாம். मरा हुआ आशा के साथ नहीं। எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ किस வேண்டும்? प्रकार की आशा से? ஜீவனுள்ள நம்பிக்கையோடு வாழ வேண்டும். जीवित आशा के साथ हमें जीना है। இயேசுவே எனக்கு நீர் நம்பிக்கையை தந்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். यीशु तूने आशा दिया इसलिए धन्यवाद। எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். हमारे पिताओं ने तुझ पर भरोसा की, நம்பின அவர்கள் என்னாய் போகவில்லை, जिन लोगों ने भरोसा किया उनका क्या हुआ? வெட்கப்பட்டு போகவில்லை. वो लज्जित नहीं हुए। என் நம்பிக்கையே, मेरा भरोसा, கரத்தை உயர்த்தி சொல்ற என் நம்பிக்கையே, याद रखो कि मेरी आशा, அது என் ஜீவனுள்ள நம்பிக்கை. मेरा जीवित आशा, உமக்கு நன்றி அப்பா. तुझे धन्यवाद पिता, நீரே என்னுடைய நம்பிக்கை, तू ही मेरा भरोसा है, நீரே என்னுடைய நம்பிக்கை. तू ही मेरा भरोसा है, என் வேலையில, मेरे काम में, என்னுடைய தொழிலிலே, मेरे व्यापार में, என்னுடைய குடும்பத்திலே, मेरे परिवार में, என்னுடைய சகல காரியங்களிலே मेरे हर एक कामों में நீரே என்னுடைய நம்பிக்கையா तू ही இருக்கிறீர். मेरा भरोसा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவரை உறுதியாய் நம்பும்படியாய் उसको स्थिर पकड़ने के ஒரு लिए ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு एक தந்திருக்கிறார். जीवित भरोसा को उसने दिया, அவர் உயிர் தெழுந்ததனால, और क्योंकि वो जी उठा, அவர் உயிர் தெழுந்ததனால क्योंकि वो जी उठा, அவர் தேவனாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். वो परमेश्वर करके वो प्रकट करता அவர் है, தேவகுமாரன் என்பதை वो நிரூபித்திருக்கிறார். परमेश्वर का पुत्र करके उसे बताता ரோமர் है। 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पहला अध्याय में, ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தோம். रोमियो 1 के 5 में, ரோமர் 1:5 வாசிக்கும் போது रोमियो 1 के 5 में, இயேசு உயிர் தெழுந்ததனாலே और क्योंकि यीशु मसीह जी उठे, அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்திருக்கிறாரு? அதிலே அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்துள்ளார். அவர் நிரூபித்திருக்கிறார். वो परमेश्वर का पुत्र करके उसने साबित कर दिखाया। 5வது வசனம், அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்தவரோ ஆவியின்படி தேவனுடைய சுதன் தேவகுமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் எழுந்ததினாலே அவர் பலமா என்ன செய்யப்பட்டிருக்கிறாரா?
அவன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். और उसने ये साबित कर दिया कि वो परमेश्वर का पुत्र जी उठने से, அவர் உயிர் தெழுந்ததினாலே, उसके जी उठने से, சொல்லுவா அவர் உயிர் தெழுந்ததினாலே, कि उसके जी उठने से தேவனுடைய குமாரன் என்று कि परमेश्वर का पुत्र है करके நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். उसने वो साबित कर அவர் बताया தேவகுமாரன், वो परमेश्वर का पुत्र, அவர் தேவனாயிருக்கிறார். वो परमेश्वर है. எத்தனை பேர் அவர் कितने தேவனாயிருக்கிறார்? लोग कहते हैं कि वो परमेश्वर है. ஹalleluya, ஆமென். மனுஷனாய் இந்த பூமியில வந்தார், मनुष्य बनकर पृथ्वी पर आया, ஆனால் இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு, लेकिन आज जी उठा यीशु, அவர் ஜீவனுள்ள वो தேவனாயிருக்கிறார். जीवित परमेश्वर है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அவர் இப்பொழுது மனுஷனாய் அல்ல, अभी वो मनुष्य नहीं, நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். हमारे लिए मनुष्य रूप लेकर ஆனால் तो आया, இப்பொழுது அவர் தேவனாயிருக்கிறார். लेकिन अभी वो परमेश्वर है. ஹalleluya, हालेलुया. அதான் இயேசு உயிர் தெழுந்த பிறகு, इसलिए यीशु जी उठने के बाद, இயேசு உயிர் தெழுந்த பிறகு, यीशु जी उठने के बाद, ஹalleluya, அந்த யோவான் அவரை பார்த்த जब यूहन्ना ने उसको देखा, செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தார். मरे हुए जैसे वो गिर गया था, அவருடைய மார்பிலே, ஆமென், அவர் மாம்சத்திலே இருந்தபோது, और जब वो शरीर में था, அவர் மனுஷ சாயலில் जब இருந்தபோது, वो शरीर के मनुष्य के रूप में அவருடைய था, மார்பிலே சாய்ந்து கிடந்த இந்த யோவான் ये जो यूहन्ना उसके पैरों के सामने गिरा था, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தபோது செத்தவனை போல விழுகிறார். जब जी उठा यीशु को देखा, वो मरा हुआ जैसा गिर गया, ஆண்டவரே, நான் தகுதி இல்லை कि परमेश्वर में योग्य नहीं. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு यीशु मसीह के जी उठने के बाद உடனே மேல போயிரல. तुरंत वो ऊपर नहीं நீ गए. அப்போஸ்தலர் 1:3 வாசித்தால், प्रेरितों का पहला दे तीसरा वचन में, அப்போஸ்தலர் 1:3 प्रेरितों का पहला दे तीसरा இயேசு वचन, உயிர் தெழுந்த பிறகு यीशु के जी उठने के बाद 40 நாட்களாக, 40 दिन तक, எத்தனை நாட்களாக? कितने दिन? 40 நாட்களாக 40 दिनों तक அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். बहुत लोगों को वो जीवित है करके वो அவர் बताए, தரிசனமானார், वो दर्शन दिए, தன்னை அநேகருக்கு காண்பித்தார். अपने आप को बताए, को दिखाया, அநேக இடங்களிலே அநேகருக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று बहुत காண்பித்தார். जगहों पर जाकर बताए कि मैं जीवित हूँ. அப்படித்தான் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே और வாசிக்கிறோம். वैसे यूहन्ना 20 में हम ஒரு पढ़ते நாள் हैं, சீசர்கள் அல்ல ஒரு அமை ரூமுக்குள்ளே இருந்தார்கள். एक दिन शीशे लेके कमरे में थे, அமை ஒரு ரூம்ல அமை சீசர்கள் 10 பேர் இருந்தார்கள். और 10 शिष्य थे. ஏற்கனவே யூதாஸ் காரியோத்து போயிட்டார். पहले से युदा इस्करियोत मर गया, ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஈஸ்டர் நாளில, और उस दिन ईस्टर के दिन में, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை उस पहला इतवार 10 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் இல்ல. 10 लोग थे, एक नहीं था. யார் இல்ல? वो कौन नहीं था? தோமா இல்ல. वो तोमस नहीं தோமா था. இல்லாத நேரத்துல இயேசு வந்துட்டாரு. वो तोमा नहीं था जब परमेश्वर आ 10 गया. பேர் இயேசுவை பார்த்துட்டாங்க. 10 लोगों ने यीशु को देखा, இயேசு அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பா? और यीशु ने शायद पूछा, कैसे हो, அப்பா நல்லா இருக்கிறீங்களா? कैसे हो, கஞ்சி குடிச்சீங்களா? क्या भोजन खाया, சாப்பிட்டீங்களா? क्या खाया, எப்படி இருக்கிறீன்னு கேட்டு போயிட்டாரு. और सब पूछ के वो चला गया. ஹalleluya. அவர் போன பிறகு और जाने के बाद இவன் வாரான். ஹalleluya. ये आता இந்த है, தோமா உள்ள வாரான். ये तोमा अंदर आता ஹalleluya. है. அப்பொழுது और तब 10 பேர் அவனை பார்த்து சொன்னாங்க, 10 लोगों ने उसको देखा, நாங்க कहा இயேசுவை कि கண்டோம், हमने यीशु को देखा, நாங்கள் உயிர் தெழுந்த இயேசுவை கண்டோம், हमने जी उठा यीशु को देखा, நம் இயேசு உயிரோடு இருக்கிறார், हमारा मसीह जीवित है, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார், वो जैसे कहा वो जीवित हुआ, அவர் உயிரோடு இருக்கிறார். वो जीवित है. தோமா சொன்னா, तब थोमस ने அவரை कहा, நான் பார்க்கணும், उसे मुझे भी देखना அவருடைய है, காயங்களை நான் பார்க்கணும், उसके गांव को मुझे அவருடைய देखना है. காயங்களை எல்லாம் பார்த்தா தான் நான் நம்புவேன், वो गांव को देखने के बाद ही मैं विश्वास தொட்டு करूंगा, பார்த்தா நான் நம்புவேன். उसे हाथ लगाकर देखूंगा तो विश्वास करूंगा. இவனுக்காகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தான். और इसी के लिए परमेश्वर अगले हफ्ते भी आए, அவனும் சேர்ந்து 11 பேர் இருக்கும்போது இயேசு வந்தார். और उसके साथ 11 शिष्य जब थे तब आए, அவர் வந்துகிட்டு யார மாத்திரம் கூப்பிட்டாரு? और वो आकर किसको पुकारे? அந்த தோமா மாத்திரம் கூப்பிட்டாரு. उस तोमा को खाली पुकारे தோமா இங்க வா, कि तू इधर आ, என் கைகளை பார், मेरे हाथों को देख, என் விலாவை பார், मेरे हाथों को நீ देख, காயங்களை பார்க்க பாரு. अगर तुझे गांव को देखना तो देख. அப்பொழுது போது 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 அழ ஆரம்பிச்சான். और फिर देखते वो रोने लगे, கண்ணீர் அலறி வடிய ஆரம்பிக்கிறது. आंसू निकलने लगे. அவன் என்ன சொல்லுகிறான் 20ஆம் அதிகாரத்திலே? और 20वें अध्याय में वो क्या कहता है? ஆண்டவரே என்று அழுகிறான். वो परमेश्वर करके நான் पुकारता है, விசுவாசிக்கிறேன், अब मैं विश्वास करता हूँ, நீர் ஜீவனுள்ள, நீர் ஜீவிக்கிறேன் என்று तो விசுவாசிக்கிறேன், जीवित है मैं विश्वास करता நீர் हूँ, உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். तो जी उठा करके मैं विश्वास அவன் करता அழுது हूँ. கொண்டு சொல்கிறான், ஆண்டவரே वो விசுவாசிக்கிறேன். रोते हुए कहते हैं कि मैं विश्वास करता இயேசு हूँ. அவனை பார்த்து சொன்னார், यीशु ने उसको देखते நீ हुए என்னை कहा, கண்டதனால் तो விசுவாசிக்கிறாய், मुझे देखा इसलिए विश्वास करता ஆனால் है, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். लेकिन मुझे ना देखते हुए विश्वास करे वो लोग भाग्यवान இந்த है. 2022 ஈஸ்டர் நாளிலே इस 2022 के ईस्टर के दिन காணாமல் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, बिना देखते हुए विश्वास करने वाले परमेश्वर के बच्चे, தோமாவை பார்க்கல நம்மை பாக்கியவான்கள் ஆக்கி இருக்கிறபடினால், हम लोग थॉमस से भी भाग्यवान है, इसलिए தோமாவை பார்க்கல பாக்கியவான்கள் ஆக்கி இருக்கிறபடினால், थॉमस से भी क्योंकि हम लोग को भाग्यवान बनाया. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद कहेंगे, வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம், मुंह खोलकर विश्वास से कहो, நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता हूँ, நான் मैं விசுவாசிக்கிறேன், विश्वास करता என் हूँ, இயேசு ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित है.
காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். और बिना देखे लोग विश्वास करते वो भाग्यवान है। சொல்லும்போது கொஞ்சம் விசுவாச அறிக்கை பண்ணி சொல்லுவோம். तो मुंह खोलते वक्त थोड़ा विश्वास से आप लोग कबूल करो। சத்தமா சொல், நான் விசுவாசிக்கிறேன். जोर से कहो कि मैं विश्वास करता हूँ। என் இயேசு ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित है। என் இயேசு ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित है। என் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். मेरा यीशु मरों में से जी उठा। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जीवित है। சொல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். कहो कि मेरा छुड़ाने वाला जीवित है। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படித்தான் अनेகருக்கு காட்சி அளித்தார். और ऐसे बहुत लोगों को दर्शन दिए। பவுல் சொல்றார், கடைசியில் யாருக்கும் தரிசனமானாருங்கறார். और इसलिए पौलुस कहते हैं अंत में किसको भी दर्शन किया। எனக்கும் கடைசியில் தரிசனமானார். और अंत में मुझे भी वो प्रकट किया। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பரபஸ். परमेश्वर को धन्यवाद देना है। ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தனாலே क्योंकि वो जी उठे। அவர் இன்றைக்கு மனுஷனாய் அல்ல. अब वो मनुष्य के तरह இன்றைக்கு அவர் யாராய் இருக்கிறார்? आज वो कैसा है? அவர் தேவனாய் இருக்கிறார். आज वो परमेश्वर அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். परमेश्वर का पुत्र करके साबित किया। Praise the Lord. प्रभु की स्तुति हो। மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். जो मनुष्य से असंभव वो प्रभु से संभव है। உங்க பலத்தால முடியாதது, आपके सामर्थ्य से जो नहीं होता, உங்களால முடியாதது, जो आपसे हो नहीं सकता, இயேசு உங்களுக்காய் செய்ய போகிறார். यीशु आपके लिए करेंगे। இயேசு உங்களுக்காய் செய்து முடிக்க போகிறார். यीशु आपके लिए करके पूरा கரத்தை करेंगे। சொல்லுவோம், हाथ उठाकर आप कहेंगे எனக்காக मेरे लिए யாவற்றையும் सब कुछ செய்து முடிக்கிறவரே, करने वाला परमेश्वर, உமக்கு நன்றி அப்பா. मुझे धन्यवाद। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। ஜீவனுள்ள இயேசுவே, जी उठा यीशु, உயிர் தெழுந்த இயேசுவே, जीवित यीशु, அல்லேலூயா. நீர் எனக்காக तू मेरे लिए யாவற்றையும் செய்து முடிப்பேர். सब कुछ पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। அவர் உயிர் தெழுந்தனாலே இன்னைக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். वो जी उठा इसके लिए आज वो परमेश्वर है। நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. धन्यवाद परमेश्वर। நன்றி இயேசப்பா. धन्यवाद यीशु। நன்றி என் தேவனே. धन्यवाद मेरे पिता। நன்றி கர்த்தாவே. धन्यवाद परमेश्वर। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அவர் உயிர் தெழுந்தனால वो जी उठा इसलिए ஆமே வேற ஒரு காரியத்தையும் செஞ்சிருக்கிறார். और एक काम को उसने किया। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். प्रेरितों के दूसरे अध्याय में, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல प्रेरितों के दूसरे अध्याय का 33 இயேசு वचन, கிறிஸ்து உயிர் தெழுந்து यीशु मसीह जी उठ के பிதாவினுடைய வலது பார்சத்துல போயிட்டு और पिता के दाहिने ओर जाके அவர் பிதாவினிடத்துல पिता के साथ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடத்திலிருந்து வாங்கினாராம். और प्रतिज्ञा किया वो पवित्र आत्मा को लेकर। ஏசப்பா யார்ட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வாங்கினாரு? यीशु ने पवित्र आत्मा किससे लिया? பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வாங்கி और पिता से पवित्र आत्मा को लेकर யார் மேல பொழிய பண்ணாரா? किसके ऊपर उंडेला? யார் மேல பொழிய பண்ணிருக்கிறாரு? किसके ऊपर उसने उंडेल நம்ம दिया? மேல பொழிய பண்ணிருக்கிறாரு. हमारे ऊपर उंडेल दिया। எத்தனை பேர் ஹalleluya 2:33 வாசிக்கிறோம்? ये लोग दूसरा अध्याय का 33 को கிறிஸ்து पढ़े। உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து और जी उठा मसीह यीशु பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருந்தோண்டு और पिता के दाहिने ओर आकर பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த வாங்கி பரிசுத்த ஆவியானவரை வாங்கி और पिता से पवित्र आत्मा को लेकर நம்மேல் பொழிந்தருள பண்ணினார். हमारे ऊपर उंडेला। ஆமென். இந்த ஈஸ்டர் நாளிலே इस ईस्टर के दिन में ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை आराधना में परमेश्वर के ஆவியா बच्चे இயேசு ஆவியானவரை ஊற்றுகிறார். அபாஸ் और यीशु पवित्र आत्मा को भेजता है। ஆவியானவரை யார் ஊற்றுகிறார்? और पवित्र आत्मा किसको யார் भेजता है? ஊற்றுகிறார்? कौन भेजता है? இயேசு ஊற்றுகிறார். और यीशु उंडेलता है பெற்றுக்கொள். कि उससे पाले, மகளே நீ பெற்றுக்கொள். कि बहन पाले, மகனே நீ பெற்றுக்கொள். बेटा बेटी पालो। ஆவியானவரை இயேசு ஊற்றுகிறார். और यीशु पवित्र आत्मा को உயிர் पाता தெழுந்த है இயேசு ஊற்றுகிறார். और जीवित यीशु उसे उंडेलता है। நீங்க சொல்ற அல்லேலூயா பார்த்தா எந்த அளவுக்கு ஆவியானவர் வேலை செய்றான்னு தெரியுது. நம்ம और आप लोग के बोलने पे ऐसा पता चला कितना काम करता है। அந்த வசனத்தை வாசிப்போம். सब लोग उस वचन को ही पढ़ लेते எத்தனை हैं। பேர் வசனத்தை எடுத்துக்கிட்டாங்க? कितने लोगों ने उस वचन लिया? ஆமென். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் प्रेरितों का दूसरा अध्याय 33வது வசனம் சத்தமா வாசிப்போம். 33 वचन को सब जोर से पढ़े। பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவி யார் பெற்று? இயேசு பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறபடி ஆமென் என்ன செய்தாரா? பரிசுத்த ஆவியானவர் யார் பொழிந்தருளினார்? இயேசு பொழிந்தருளினார். और यीशु ने पवित्र आत्मा को पाकर सब पर उंडेल दिया। அவர் பெற்றார். उसने पाया அப்படின்னா அவர் வாங்கினார். उसका मतलब लिया। அவர் என்ன வாங்கினாரு? उसने क्या लिए? பிதாவினிடத்திலிருந்து என்ன வாங்கினாரு? पिता से क्या लिए? பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்னா வாங்கினார். पवित्र आत्मा को लेकर அவர் வாங்கிட்டு என்ன செய்தாரு? और लेते हुए क्या நம்ம किया? மேல हमारे ऊपर பொழிந்தருளினார். என்ன அர்த்தம்? उंडेल दिया का मतलब क्या அல்லேலூயா. है? பொழிந்தருள் என்னது அர்த்தம்? उंडेलने का मतलब क्या है? அவர் ஊற்றினார். उसने उंडेल कर रखा है। அதனால தான் நாம பாட்டு படிக்கிறோம். इसलिए हम लोग गीत गाते हैं। பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை வல்லமை தாவே ஆமென் வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் இன்று தேவை தேவா இப்போ தாரும் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவர் பொழிந்தருளுகிறார் और हर रोज वो उंडेलता है ஒவ்வொரு ஆராதனையில ஊற்றிக் हर கொண்டிருக்கிறார் रोज हर आराधना में उंडेलता है எத்தனை பேர் ஒவ்வொரு ஆராதனையில ஊற்றிக் ये लोग கொண்டிருக்கிறார் कहते हैं कि हर एक आराधना में उंडेलता है இயேசு ஆவியானவரை ஊற்றுகிறார் मेरा यीशु पवित्र आत्मा को நீங்கள் उंडेलता है வரும்போது வெறுமையாய் வரலாம் आप लोग शायद आते वक्त खाली आ ஆனால் सकते हैं கடந்து போகும்போது நிறைவான அனுபவத்துல போக முடியும் लेकिन जाते वक्त भरपूरी से ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகிறார் पवित्र आत्मा हमारे ऊपर उंडेला நன்றி जाता है ஆவியானவரே धन्यवाद पवित्र நன்றி आत्मा இயேசுவேன்னு சொல்கிறார் धन्यवाद यीशु என் आपका மேல் ஆவியை ஊற்றின இயேசுவே நன்றி मेरे ऊपर आत्मा को उंडेला என்னை धन्यवाद ஆவியினால் நிரப்பினவரே मुझे நன்றி. आत्मा से भरा इसके लिए பரிசுத்த धन्यवाद ஆவியால் நிரப்பினவரே पवित्र நன்றி. आत्मा से भरा इसलिए நம்மை நிரப்புகிறவர் அவர் அல்லவா हमें भरने वाला वो நம்மேல் ஊற்றுகிறவர் அவர் हमारे ऊपर भरने वाला वो நம்மேல் பொழிந்தருளுகிறவர் அவர் हमारे ऊपर उंडेलने वाला உயிர் वो தெழுந்த இயேசு ஆவியை ஊற்றுகிறார் அவர் जीवता हुआ यीशु आत्मा को उंडेलता है ஹalleluya हालेलुया praise the lord प्रभु की स्तुति हो நன்றி இயேசுவே धन्यवाद यीशु ஆமென் ஆவி நம்மேல் வரும்போது जब आत्मा हमारे ऊपर நீ आता है பலன் அடைந்து तो நீ सामर्थ பலன் पाता है அடைந்து तो सामर्थ पाता ஆமென் है உலகம் எங்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பார் पूरे संसार भर में मेरे लिए गवाह அவர் बनेगा உயிர் தெழுந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு उसके जीवने के लिए एक उद्देश्य है சபைக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் भविष्य में परमेश्वर के बच्चे அவர் உயிர் தெழுந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ரபா उसके जीवने का एक उद्देश्य है உங்களை பரிசுத்த ஆவியில நிரப்ப कि விரும்புகிறார் तुम्हें पवित्र आत्मा में भरना है இதுவரைக்கும் நிரம்பாத அனுபவத்தில் இருந்தார் अभी तक ना भरने वाला एक अनुभव இதுவரைக்கும் நிரம்பாத அனுபவத்தில் இருந்தார் अभी तक ना भरा हुआ एक अनुभव இன்றைக்கு இந்த ஈஸ்டர் ஆராதனை लेकिन आज इस ईस्टर के அவர் आराधना में உங்களை நிரப்பி அனுப்ப விரும்புகிறார் वो आपको भर के भेजना चाहते हैं சொல்லுங்க என்னை நிரப்பும் ரபா आप कहो कि मुझे என்னை भरो நிரப்பும் அலபா मुझे भरिए என்னை நிரப்பும் ரபா मुझे भरिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இயேசு நல்லவே यीशु भला है ஹalleluya அவர் உயிரோடு எழுந்தனால और वो जी उठे इसलिए 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 15 अध्याय 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 15 अध्याय அவருடைய 23வது வசனத்திலே வாசிக்கிறோம் 23वां वचन 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம் அவனவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் அல்லேலூயா முதற்பலனானவர் கிறிஸ்து சொல்லுங்க அவர் வருகையில் சத்தமா சொல்ல அவர் और सब வருகையில் कहे कि उसके आगमन में அவர் வருகையில் அவருடையவர்கள் जो उसके हैं உயிர்ப்பிக்கப்படுவார்கள் वो जीवित சத்தமா होंगे சொல்ல அவர் வருகையில் कहो कि उसके आगमन पर அவருடையவர்கள் जो उसके है वो உயிர்ப்பிக்கப்படுவார்கள் लोग जी उठाए जाएंगे யார் வருகையில் किसके आगमन पर இயேசு வருகையில் यीशु के आगमन पर அவருடையவர்கள் जो लोग उसके हैं உயிர்ப்பிக்கப்படுவார்கள் उठा लिए जाएंगे கையை தூக்கி சொல்ல நான் உம்முடையவன் कहो कि मैं तेरा हूँ நான் உம்முடையவள் कहो कि मैं तेरा हूँ நாம் அவருடையவராய் இருந்தால் மாத்திரமே உயிர்ப்பிக்கப்படுவார் அவர் और अगर हम उसके होंगे तो ही हम लोग उठाए जाएंगे எத்தனை பேர் அவர் வரும்போது நம்மை உயிர்ப்பிப்பார் அவர் कहो कि जब वो आएगा तो हमें उठाएगा செத்தாலும் அல்லது பிரேத குழியிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருவார் मरा हुआ रहेगा तो भी वो नीचे से हमें उठा எத்தனை लेगा பேர் செத்தாலும் பிரேத குழியிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருவார் அவர் और मरा हुआ रहेगा तो भी उठा लेगा நீங்க எசேக்கியேலின் புத்தகத்தில் வாசித்தால் आप लोग यहेजकेल में अगर पढ़ेंगे எசேக்கியேல் 37 முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் यहेजकेल का तीसरा अध्याय पहला ஒரு वचन முறை அல்லேலூயா ஆவியானவர் அல்லேலூயா இவனை கொண்டு போனார் எசேக்கியேலை एक बार पवित्र आत्मा ने उस एजेकियल को लेकर गया எலும்பு கூடுகள் கிடக்கிற அல்லேலூயா ஆமென் ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு और போனார் हड्डियों से भरा एक चराई पर लेकर எல்லா गया எலும்பு கூடுகள் சிதறி और கிடக்கிறது सारा हड्डियां यहाँ पड़ा ஆமென் था தலை ஒரு பக்கம் और सिर की तरफ கால் ஒரு பக்கம் पैर कहीं और எல்லா எலும்புகளும் சிதறி और கிடக்கிறது हर एक प्रकार की हड्डियां यहाँ पड़ा था அல்லேலூயா हालेलुया ஆமென் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு வேற ஆளுடைய எலும்பு வேற பக்கம் கிடக்கிறது और एक जन का हड्डी कहीं और दूसरे की कहीं और தனித்தனியா எலும்புகள் और கிடந்தது सब जगह हड्डियां अलग थी ஆனால் 7வது வசனத்துல வாசிக்கிறோம் लेकिन 7वां वचन இந்த में, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த போது जब ये एजेकियल ने भविष्यवाणी की 37:7 என்ன வாசிக்கிறோம் 33 के 7 में ஆள் கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாயி ஒவ்வொரு எலும்போ
சொல்லுங்க, ஒவ்வொரு और எலும்பும் कहो हर एक हड्डी தந்தன் எலும்போட சேர்ந்தது. अपने अपने हड्डियों के साथ जुड़ गया। சொல்லுங்க, ஒவ்வொரு எலும்பும் कहो कि हर एक हड्डियां தந்தன் எலும்போட சேர்ந்தது. अपने अपने हड्डियों के साथ जुड़ गया எங்கேயோ கடந்த எலும்பெல்லாம் ஓடியாந்துருச்சு. और कहीं भी पड़ा हुआ हड्डियां सब एक ஆமே, கால் எலும்பு, கை எலும்பு, முதுகு எலும்பு, எல்லா எலும்பு ஆமே சேர்ந்து, தலை எலும்பு, மண்டை ஓடி எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. और पैर हाथ पीठ या सिर का हड्डियां सब एक साथ जुड़ गया। ஆமே, எத்தனை பேர் எலும்பெல்லாம் ஒண்ணாயிருச்சு? कितने लोग कहते हैं कि हड्डियां सब जुड़ गया। சொல்லுங்க, எலும்பெல்லாம் ஒண்ணாயிருச்சு. कहो कि हड्डी जुड़ गए। எலும்பெல்லாம் ஒண்ணாயிருச்சு. कहो कि हड्डियां सब जुड़ गए। எலும்பெல்லாம் ஒண்ணானா எப்படி இருக்கும்? तो अगर हड्डियां जुड़ गए तो कैसे होगा? பவர்ல தான் இருக்கும் ரபா. तो सामर्थ्य से बड़ा होगा। ஹalleluya. हालेलुया। அடுத்து நாம் வாசிக்கிறோம், और फिर हम पढ़ते हैं அப்படி எலும்பெல்லாம் ஒண்ணான உடனே और जब सब हड्डियां एक साथ हो 8வது गए, வசனத்துல மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். 8वें वचन में फिर वो भविष्यवाणी करता है। 37:8 என்ன வாசிக்கிறோம்? அவன் தொடர்ந்து தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டே இருக்கும்போது நான் பார்க்கையில் இப்பொழுது என்னது வந்துருச்சா? இப்ப நரம்புகள் வந்துருச்சு, மாம்ச சதை வந்துருச்சு, ஆமா தோல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அது தோல் மூடிருச்சு. இப்போ ரபா. और 37 की 8 में भी मांस और चमड़े भी आ गए। எலும்பா கிடந்தது, सिर्फ हड्डियां थे, எலும்பெல்லாம் ஒண்ணு கூடிச்சு, हड्डियां सब जुड़ இப்ப गए। நரம்பு வந்துருச்சு, लेकिन अभी उनमें ஆமே மாம்ச சதை வந்துருச்சு, और नस और मांस आ गए, தோல் வந்துருச்சு, चमड़ी आ गए। வெள்ளைக்காரன் தோல் வெள்ளையா வந்துருச்சு. और जो गोरा था उसका चमड़ी गोरा है, ஆப்பிரிக்கா கோரன் தோல் ஆப்பிரிக்கா கலர்ல வந்துருச்சு. और जो अफ्रीकन का कलर का उसको वैसा मिला। ஹalleluya. हालेलुया। எல்லாம் வந்துருச்சு. और सब आ गया। ஆனா 8வது வசனத்துல ஒண்ணு பாக்குறோம், ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாத இருந்தது. और लेकिन 8वें वचन में फिर भी उनके अंदर आत्मा नहीं था। 10 வருஷமா 10 वर्ष से இப்போ அதுல எலும்பு கூடிருச்சு, हड्डियां जुड़ गए, இப்ப சதை வந்துருச்சு, अभी चमड़ी आ गई, நரம்பு வந்துருச்சு, और नस आ गई, தோல் வந்துருச்சு, या मांस आ गया। ஆனால் சபைக்குள்ள என்ன இல்லாம கிடக்கு? लेकिन कलीसिया में क्या नहीं है? என்ன இல்லாம கிடக்கு? ஆவி இல்லாம கிடக்கு. कलीसिया में आत्मा नहीं है। ஆவி இல்லாம நீ ஆராய்ச்சிட்டு बिना आत्मा का आराधना करते எல்லாம் हैं। இருக்கு ரபா. सब कुछ तो है அது எல்லாம் இருக்கு ரபா. और सब कुछ है, ஆனா அசைவு இல்ல ரபா. लेकिन हिला ஆமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருது போகுது ரபா. और एक इतवार आते और जाते ஹலோ हैं, ஹலோ சலோ போ ஹலபாஸ். और ऐसे आते और जाते இப்படியே हैं, வண்டி ஓடிட்டு இருக்கு ரபா. और ऐसे गाड़ी चलती ஆனா रहती है, ஆவி இல்ல ரபா. लेकिन आत्मा नहीं है। மாம்சம் இருக்குது, मांस तो है, நரம்பு இருக்குது, और नस है, தோல் இருக்குது, और चमड़ी है, எலும்பு இருக்குது, हड्डियां है, ஆனா ஆவி இல்ல. लेकिन आत्मा नहीं है। இதன வேற ஆவி வேணுங்கறே. ये लोग कहते हैं कि मुझे आत्मा का जरूरत है, ஆவி இல்லாம என்ன இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. और आत्मा के बिना चाहे कुछ भी हो तो भी ஆவி व्यर्थ है। வேணும்னு சொல்லுங்க. कहो कि मुझे आत्मा चाहिए, ஆவி வந்தாதான் கதை நடக்கும் ரபா. और आत्मा आएगा तो ही कुछ होगा, இல்லனா சும்மா கிடக்க வேண்டியதா ரபா. नहीं तो फिर ऐसा ही फुकट होगा। 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 10वें वचन में हम पढ़ते हैं, 10வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 37:10 37:10 கற்பிக்கப்பட்டபடி தீர்க்கதரிசனம் உரைத்து அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசிச்சது, அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனை நின்றார்கள். ஹalleluya. और फिर उनके अंदर आत्मा और एक बड़ी सेना की तरह वो लोग खड़े हो गए। ஹalleluya. हालेलुया। ஆவி அவர்களுக்குள்ள வந்துருச்சு. और आत्मा उनके अंदर आया। ஆவி உள்ள வந்த உடனே जब आत्मा उनके अंदर आया, உயிரடைந்து वो लोग जी पाकर அவர்கள் பலனடைந்து और बल पाकर அவர்கள் எழுந்து खड़े होकर அவர்கள் மகா சேனையாய் நின்றார்கள். एक बड़ी सेना की तरह वो खड़े கரங்களை हुए। தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को महिमा ஹalleluya. करें। हालेलुया। ஹalleluya. हालेलुया। சிதறி கடந்த எலும்பு और கோடுகள் भीतर भीतर वो हड्डियां அவன் இப்பொழுது எழும்பி நிற்கிறது. अभी एक साथ खड़े होते இப்பொழுது हैं। மகா சேனையாய் நிற்கிறது. अभी एक बड़ी सेना की तरह खड़े அதற்கு रहते हैं। எழும்பக்கூடிய பலன் வந்து விட்டது. उसको खड़े रहने का सामर्थ्य मिला, எழும்பக்கூடிய சக்தி வந்து விட்டது. खड़े रहने का सामर्थ्य मिला। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर आपका है। ஹalleluya. ஆண்டவரே, ஒரு காலத்துல ரபா प्रभु एक समय में நாற்றம் எடுத்த எலும்பு போல வாழ்ந்து இருந்தது. और सड़ने वाला एक हड्डियों की तरह, உடைந்து சிதறி கடந்த எலும்பு போல கடந்த. और तितर बितर पड़ा हड्डियों की तरह, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில लेकिन मेरे जीवन में நீர் நரம்பை கொண்டு வந்தீர், तूने नस को लाया, நீர் மாம்சத்தை கொண்டு வந்தீர், तूने मांस को लाया சதையை கொண்டு और வந்தீர், चमड़ी को लाया, என் வாழ்க்கையில ரபா और मेरे जीवन அவன் में தோலை கொண்டு வந்தீர், उन चमड़ियों को लाया, ஹalleluya. ஆமென். நான் எனக்கு இல்லாத ஆவியையும் தந்தீர், और जो नहीं था वो आत्मा भी मुझे दिया, ஆவியினாலே என்னை நிரப்பினீர், और आत्मा से भरा है, என்னை கால் ஊன்ற செய்தீரே ரபா, और मुझे बल दिया, என்னை பலப்படுத்தி நிறுத்தினீரே, मुझे खड़ा कराया, என்னை 4 பேருக்கு முன்னால நிறுத்தினீரே ரபா, और मुझे 4 लोगों के सामने खड़ा என்னை किया, ஒரு சாட்சியாய் நிறுத்தினீரே ரபா, मुझे गवाह के रूप में खड़ा என்னை किया, உமக்கு மகிமையாய் நிறுத்தினீரே, मुझे तेरे महिमा के लिए खड़ा किया, என்னை உமக்கு பிரயோஜனமாய் நிறுத்தினீரே. तेरे लिए उपयोगी बनाया। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। மகா சேனையாய் சொல்லுவோம் ரபா, एक बड़ी सेना जैसा, மகா சேனையாய் சத்தமிட்டு एक சொல்லுவோம், बड़ी सेना की तरह आवाज கரங்களை करो, உயர்த்தி சொல்லுவோம், ताली बजाकर कहो, என்னை நிறுத்தினீரே, मुझे खड़ा किया, என்னை மகா சேனையாய் நிறுத்தினீரே एक ரபா, सेना की तरह खड़ा எங்களை किया, மகா சேனையாய் एक நிறுத்தினீரே बड़ी ரபா. सेना की तरह खड़ा நம்முடைய किया, ஆவி எங்களுக்குள்ளே கடந்து तेरा வந்திருக்கிறது. आत्मा हमारे अंदर आया। நன்றி. धन्यवाद।
இதெல்லாம் சொல்லிட்டு தான் 13வது வசனத்துல சொல்றாரு. और ये सब कहने के बाद 37 के 13 में 13வது வசனத்துல என்ன சொல்றாரு? என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து ரபா, அல்ல உங்களை என்ன செய்வேன், வெளியில கொண்டு வருவேன் ரபா. और तुम्हारे वो कब्र को खोल के मैं तुम्हें बाहर பிரேத குழிகளை திறந்து வெளியே கொண்டு வரேங்கிறார். और जो दफना है उस जगह से बाहर लाऊं. எதனை சொல்றது? பிரேத குழியை திறந்து வெளியே கொண்டு வரப்பாரு. और कितने लोग कहते हैं कि वो कब्रिस्तान से बाहर लाऊंगा. செத்தாலும் இயேசு வெளியே வந்தது போல பிரேத குழியிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வர और போகிறார். मरेंगे तो भी यीशु की तरह बाहर निकलेंगे. ஹalleluya, हालेलुया. ஆமென். மத்தேயு 27ல வாசிக்கிறோம். मत्ती के 27 में हम पढ़ते மத்தேயு हैं. 27ஆம் அதிகாரம் मत्ती 27वां அவருடைய अध्याय 53வது வசனத்துல வாசித்தா उसका 53वां वचन 27 53ல 27 53 में வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, जिस दिन यीशु जी उठे, இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே அநேக பரிசுத்தவான்கள் बहुत से पवित्र लोग அவர்கள் கல்லறையிலிருந்து என்ன செய்தார்களாம்? அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் வெளியே வந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள்ளே உலாவ वो ஆரம்பித்தார்கள். लोग कब्र से बाहर से निकले, वो पवित्र यरूशलेम की ओर चले गए. 53வது வசனத்தில் 53वां वचन இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே यीशु मसीह जिस दिन जी उठे, அநேக பரிசுத்தவான்கள், बहुत से पवित्र लोग, ஆமென், மரித்த பரிசுத்தவான்கள், मरे हुए पवित्र लोग, அவர்கள் எழுந்தார்கள். वो कब्र से आए, பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தார்கள். कब्र से बाहर आकर அவர்கள் எருசலேம் பட்டணத்துக்குள்ள உலாவ ஆரம்பித்தார்கள். यरूशलेम के नगर के ओर घूमने लगे. ஹalleluya, பார்த்தார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். और जी उठे लोग देख ஓ, पाए, இது அந்த அக்கா இல்லையா? ये तो वो बहन है. அந்த வெள்ள முடியோட போற அக்கா என்ன நம்ம அக்கா இல்லையா? அல்லவா? और क्या वो हमारी बहन नहीं? என்ன ஆச்சு? உயிரோட வந்துட்டா. वो तो जीवित होके आ गई. அந்த அண்ணன் இல்லையா? அல்லவா? क्या वो भाई नहीं? அந்த அண்ணன் இல்லையா? அல்லவா? ये वो भाई नहीं? ஹalleluya, அவன் நம்ம உயிரோட வந்துட்டாரே. वो तो अभी जी उठ के आ गई. ஊருக்குள்ள நடமாடுதானே. ये तो गांव में भटक रहा है. ஹalleluya, हालेलुया. பரிசுத்த நகரத்திலே அவர்கள் உலாவ ஆரம்பித்தார்கள். पवित्र नगर में वो लोग भटकने लगे. இதுதான் சம்பவிக்க போகிறது. यही होने वाला है. இயேசு வரும்போது நடக்க போகிறது. जब यीशु आएंगे तब होगा. ஆமென். இயேசு வரும்போது நடக்க போகிறது. यीशु के आगमन में ऐसा என்ன होगा. நடக்கும்? இயேசு வரும்போது तब क्या होगा? ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:16 17ல வாசித்தா, पहले दोस्तों के 4 के 16 और இயேசு 15 கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். यीशु मसीह ऊपर से आएंगे. அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது और बादलों पर जब वो आएगा, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு जो எழுந்திருப்பார்கள். लोग मसीह में मरे रहेंगे वो जी उठेंगे. பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ, फिर हम जो लोग जीवित हैं, ஹalleluya, ஆமென், மறுரூபமாக்கப்பட்டு और हमारा रूपांतर வெள்ளர் होगा, எடுத்துக்கொள்ளப்பட்டு सब लोग जी उठा लिए அவரோடு கூட जाएंगे இருக்க போகிறோம். और उसके संग रहेंगे. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கிறவர்கள், आज मसीह में जो लोग मरे हैं, நேற்றைய தினத்திலே ஹalleluya ஒரு அடக்க ஆராதனை இருந்தது. और कल भी एक आराधना जिसमें दफनाया गया, அருமையான ஒரு மூத்த விசுவாசி, एक बुजुर्ग की அந்த ஆரம்ப विश्वासी, நாட்களிலே நம்மோடு இருந்து ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள். और हमारे कलिया के शुरुआत दिनों में आराधना ஹalleluya, करते थे, அவர்கள் ஹalleluya மரணத்திலே அவர்கள் ஹalleluya அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். और मौत होके उन्हें दफनाया गया. ஹalleluya, தேவ பிள்ளையே ரபா, परमेश्वर के प्रिय, ஆமென். அன்றைக்கு இப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன் ரபா. उस दिन मैंने ऐसा प्रार्थना அழிந்து किया, போகிற இந்த சரீரம் और नाश होने वाला ये அழியாத शरीर, சரீரமாய் எழுந்திருக்கிறோம். और जो ना नाश होने वाला शरीर அழியாத के खड़ा होता சரீரமாய் है, எழுந்திருக்கிறோம் அல்லவா? और ना नाश होने वाला शरीर के இயேசு रूप में खड़े வரும்போது होगा. மத்திய ஆகாயத்தில் வரும்போது, जब यीशु बादलों पर आएंगे, மரணமே உன் கூரங்கே ரபா, और मृत्यु तेरा जय किधर, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று तेरा जय किधर है, கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுகிறார். यीशु खड़ा करेंगे. அல்லேலூயா, हालेलुया. எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது? किन लोग में ऐसा आशा है, ஆமென். நான் மரித்தாலோ मैं ரபா, मरूंगा तो भी, நான் மரித்தாலோ मैं मरूंगा तो என்னை भी பிரேத குழியிலிருந்து ரபா मुझे उस कब्र என் से இயேசு வெளியே கொண்டு வருவார். यीशु बाहर लाएंगे. என் இயேசு வரும்போது வெளியே கொண்டு जब வருவார். मेरा यीशु आएगा तो बाहर நான் लाएंगे. எழும்பி உலாவுவேன். मैं उठकर खड़ा हूंगा, பூமியில் உள்ள பரிசுத்த நகரத்தில் அல்ல ரபா, भूमि के इस पवित्र नगर में, பரலோகத்தில் இருக்கிற लेकिन स्वर्ग में जो है பரிசுத்த நகரமாகிய पवित्र नगर, புதிய எருசலேமிலே நடக்க செய்வார் ரபா. उस नए यरूशलेम में புதிய खड़ा करेगा. எருசலேமிலே உலாவ செய்வார் ரபா. नया यरूशलेम में मुझे खड़ा करेगा. நீங்க சொல்ற அல்லேலூயா பார்த்தாலே தெரியுது ரபா. और आपके बोलने वाले हालेलुया से पता चलता है. அல்லேலூயா ரபா. हालेलुया. இந்த அல்லேலூயா வச்சுக்கிட்டு பூமியில இருக்கிற பரிசுத்த நகரத்துக்குள்ள கூட உலாவ முடியாது ரபா. और ऐसे बोलने से इस पृथ्वी के पवित्र नगर में भी शायद नहीं जा सकते நம்முடைய हैं. அல்லேலூயா ஜீவனுள்ள அல்லேலூயா और இருக்கு. आपके हालेलुया एक जीवित हालेलुया जैसा होना चाहिए. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா, हालेलुया. praise the Lord, அல்லேலூயா. हालेलुया. நாம் உயிரோடு எழுந்திருப்போம். और हम लोग जी उठेंगे பரலோகத்துல நடக்க போகிறோம். और स्वर्ग में चलेंगे. அசுத்தமானது ஒன்று அங்க பிரவேசிக்க और முடியாது. जो भी अशुद्ध है वो कोई भी अंदर प्रवेश नहीं करेगा. 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வெளிப்படுத்தல் 21 27ல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 27 का அசுத்தமானவைகளை 21 का 27 में, ஆமென். 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதுல என்ன செய்வதில்லை,
பிரவேசிப்பதில்லை. और कोई भी अशुद्ध चीजें वहां पर अंदर प्रवेश नहीं அங்கே करता எல்லாம் है। பரிசுத்த ஜனம் தான் உள்ள பிரவேசிக்க முடியும். वहां पर सिर्फ पवित्र लोग प्रवेश कर सकते இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே பிரவேசிக்க हैं। यीशु முடியும். के लहू से धोए हुए सिर्फ वहां प्रवेश कर ஜீவ सकते हैं। புத்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே உள்ள जीवित பிரவேசிக்க முடியும். पुस्तक में नाम लिखे गए सिर्फ अंदर प्रवेश कर Praise सकते the हैं। Lord. प्रभु की स्तुति हो। முதலாவது உயிர்த்தெழுதல்ல பங்கடைந்தவர்கள் மாத்திரம் உள்ள போக முடியும். ரபாஸ் और सिर्फ जो लोग जी उठे वो लोग अंदर जा सकते எத்தனை हैं। பேர் முதலாம் உயிர்த்தெழுதல்ல நான் பங்குடையவனாய் இருக்கிறேன்? और कौन कितने लोग कहते हैं कि मैं पहला जी उठने के साथ उसके साथ முதலாவது रहता हूं। உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? पहला जी उठना क्या है? வெளிப்படுத்தல் 26ல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 20 के 6 में முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குடையவர்கள் பாக்கியவான்கள். पहला जी उठने में जो लोग साथ रहते हैं वो लोग भाग्यवान हैं। இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவார் என்றால் अगर आज यीशु मसीह आते हैं நாம் உயிரோடு எழுந்திருப்போம். ரபாஸ் हम लोग जी उठेंगे। அதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். वही पहला जी उठना है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது உயிர்த்தெழுதல் என்பது दूसरा जी उठना ஆமென் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு 1000 वर्ष के बाद ஆமென் மரித்த எல்லா பாவிகள் அக்கிரமக்காரர்கள் உயிரோடு வருவார்கள். और मरे हुए और सब अशुद्ध लोग सब जी उठेंगे அவர்கள் அல்லேலூயா இரண்டாவது வருவார்கள். और वो लोग दूसरी बार उठेंगे। 1000 வருஷத்துக்கு பிறகு வருவார்கள். 1000 वर्ष के बाद आएंगे। அவர்கள் அல்லேலூயா நியாயத்தீர்ப்பு அடைந்து ஆமென் அல்லேலூயா நித்தியமான அக்கினி கடல்ல போவார்கள். वो लोग न्याय का सामना करके अनंत काल के उस आग में प्रवेश करेंगे। நாம் அந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல பங்குடையவர்கள் அல்ல. लेकिन हम लोग उस दूसरे आगमन में के लिए नहीं, முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குடையவர்களாய் மாற்றி पहला जी இருக்கிறார். उठने में उसके साथ रहेंगे। Praise the Lord. हालेलुया। அதைத்தான் தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே वही दानियल के 12 अध्याय में, தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே दानियल 12 के 2 में அநேகர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். बहुत से लोग जी उठेंगे சிலர் நித்திய அல்லேலூயா நித்திய ஜீவனுக்கும் और कुछ लोग अनंत काल के जीवन के लिए, சிலர் நித்திய ஆமென் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் அவர்கள் உயிரோடு और எழுந்திருப்பார்கள். कुछ लोग अनंत काल की निंदाओं के लिए ऐसा சிலர் समर्पण நித்திய किए। ஜீவனுக்கு कुछ लोग अनंत काल के जीवन के சிலர் लिए, நித்திய நிந்தைக்கும் அல்லேலூயா ஆமென் என்னது இகழ்ச்சிக்கு எழுந்திருப்பார்கள். कुछ लोग निंदा हुई अनंत काल की और नाश होने के நீங்க लिए वो लोग எதுக்காக रहते हैं। எழுந்திருக்க போறீங்க? आप लोग किसके लिए खड़े होंगे? எதுக்காக எழுந்திருக்க போறீங்க? किसके लिए उठेंगे? நித்திய ஜீவனுக்காய் நான் எழுந்திருக்கேன். अनंत जीवन के लिए जी நித்திய उठेंगे। மகிமைக்காய் எழுந்திருக்கேன். अनंत महिमा के लिए जी उठेंगे। நித்திய சந்தோஷம் தலைமையில் இருக்கும். अनंत आनंद के लिए जी அங்கே उठेंगे। துக்கம் இல்லை. वहां पर दुख नहीं, அங்கே மரணம் இல்லை. वहां पर मृत्यु नहीं, அங்கே வருத்தம் இல்லை. वहां पर वेदना அங்கே नहीं, வேதனை இல்லை. वहां पर रोना नहीं। நித்திய மகிமைக்காய் நான் எழுந்திருப்பேன். अनंत महिमा के लिए मैं जी उठूंगा। நித்திய மகிமைக்காய் எழுந்திருப்பேன். अनंत काल के महिमा के लिए जी उठूंगा। ஹalleluya. हालेलुया। ஒரு கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், एक झुंड के लोग जो लोग उद्धार नहीं இயேசுவின் पाए, ரத்தத்தால यीशु கழுவப்படாதவர்கள், मसीह के लहू से जो लोग धोए नहीं அவர்கள் गए, நித்திய நிந்தைக்காக ரபா, वो लोग अनंत काल के நித்திய निंदाओं के लिए, இகழ்ச்சிக்காக ரபா, अनंत काल के नाश होने के அக்கினி लिए, கடலிலே பங்கடைவார்கள் ரபா. अनंत काल के आग के झील में ஆமென். फेंके கரத்தை जाएंगे। உயர்த்தி நன்றி மாத்திரம் சொல்வார் ரபா. मात्र का धन्यवाद सिर्फ இந்த कहो। ஈஸ்டர் நாள்ல நன்றி சொல்வார் ரபா. इस ईस्टर के दिन में धन्यवाद कहो। இயேசுவே நன்றி. அல்லேலூயா. यीशु धन्यवाद। நீர் உயிர்த்தெழுந்தது போல ரபா, जैसा तू जी उठा, எனக்கும் நீர் ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறபடி मेरे लिए भी जी उठने को रखा है। நீர் வரும்போது ரபா, जब तू आएगा, நீர் வரும்போது जब ரபா, तू आएगा, உம்முடையவர்கள் तेरे आगमन में உம்முடையவர்கள் तेरे आगमन உயிர்ப்பிக்கப்படுவார்கள். तेरे लोग जी उठेंगे மரணமே உன் கூரங்கே, और मृत्यु तेरा जय किधर, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. कब्र तेरा जय किधर। அவர் அல்லேலூயா ओ சொல்லுகிறார். हालेलुया के कर, உம்முடையவர்கள் तेरे लोग பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து कब्र से बाहर आकर அல்லேலூயா பாடுகிறார். हालेलुया गाकर பரிசுத்த நகரமாகிய पवित्र नगर புதிய எருசலேமிலே नया यरूशलेम நடக்கிறவர்களாய் மாற்றுகிறபடியால் चलाने के लिए तू खड़ा நன்றி करेगा। இயேசுவே. इसके लिए धन्यवाद यीशु, நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर के नाम को महिमा करेंगे। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। இரவு சல்மனபரி கரப. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. நாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम लोग घुटने टेककर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், आराधना में परमेश्वर के लोग, கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற தேவ परमेश्वर के उपस्थिति में परमेश्वर के ஆண்டவருக்கு लोग, நன்றி சொல்லுவோம். प्रभु को धन्यवाद दो। அவர் செய்த நன்மைகள் ஏராளம். उसने किए भलाई बहुत है, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். बहुत से भलाइयों को किया। ஆமென். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே, आज इस जी उठा हुआ दिन இந்த में, ஈஸ்டர் நாளிலே ईस्टर के दिन में நன்றி மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். सिर्फ हम लोग धन्यवाद कहते இயேசுவே रहेंगे। உமக்கு நன்றி. यीशु तुझे धन्यवाद, உமக்கு நன்றி அப்பா. तुझे धन्यवाद पिता। அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு ரபா, जी उठे हुए உம்முடைய यीशु வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீரை துடைக்கிறார். आपके जीवन के आंसुओं को पोंछता அவர் है, வேதனைகளை மாற்றுகிறார். वेदनाओं को बदलता है, காரணம் அவர் மனுஷனாய் அல்ல ரபா. क्योंकि वो मनुष्य நாம் नहीं। ஆராதிக்கிற இயேசு ரபா, हम जिसकी आराधना करते हैं यीशु, அவர் உயிரோடு இருக்கிறார். वो ரபா. जीवित है, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். और जीवित परमेश्वर அவர் है। இன்றைக்கு மனுஷன் அல்ல ரபா. आज वो मनुष्य नहीं, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே
क्योंकि वो जी उठा, அவர் தேவகுமாரன் என்று, वो परमेश्वर का पुत्र அவர் करके, தேவன் என்று वो परमेश्वर करके நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். साबित हुआ है. இன்றைக்கு அவரை ஆராதிக்கும் போது आज जब हम उसकी आराधना करते हैं, இயேசுவே यीशु என் தேவனே என்று சொல்லலாம், मेरा परमेश्वर कह என் सकते हैं, ஆண்டவரே என்று मेरा சொல்லலாம். प्रभु बोल सकते हैं. ஹalleluya ரப்பா. हालेलुया. நன்றி ஆண்டவரே, धन्यवाद परमेश्वर, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु. ஹalleluya. हालेलुया. எனக்காய் உயிரோடு எழுந்தவரே, मेरे लिए जी उठा अपने, என்னை நீதிமானாக்கும்படி मुझे धर्मी बनाने के लिए, எனக்காய் உயிரோடு எழுந்தவரே, मेरे लिए जी उठा, நான் மரணத்தை ஜெயிக்கும்படியாய் मैं मौत पर जय पाने, உயிரோடு எழுந்தவரே, मेरे लिए जी उठा, எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை தரும்படியாய், मुझे जीवित भरोसा देने, எனக்காய் உயிரோடு எழுந்தவரே, मेरे लिए जी उठने वाले என் மேல் परमेश्वर, பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும்படியாய், मेरे ऊपर पवित्र आत्मा के उंडेलने के என் लिए, மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாய், मुझ पर पवित्र आत्मा उंडेलने, அது எனக்காய் உயிரோடு எழுந்தவரே, मेरे लिए जी उठा. உமக்கு நன்றி அப்பா, तुझे धन्यवाद पिता, உமக்கு நன்றி அப்பா. तुझे धन्यवाद पिता. மரித்தாலும் பிரேத குழியிலிருந்து मरेंगे तो भी कब्र से ஹalleluya என்னை வெளியே கொண்டு வந்து मुझे बाहर लाकर பரிசுத்த நகரத்திலே, पवित्र नगर में, பரிசுத்த நகரத்திலே पवित्र नगर में என்னை உலாவச் செய்கிறவரே, मुझे मंडराने रखता है, इसके என்னை लिए உலாவச் செய்கிறவரே, मुझे मंडराने के लिए रखता है. வெள்ளையங்கி தரித்த மகனாய் ரபா, और श्वेत वस्त्र पहना வெள்ளையங்கி हुआ, தரித்த மவளாய் ரபா, श्वेत वस्त्र पहना बेटा வெள்ளையங்கி जैसा, தரித்த மவனாய் ரபா, श्वेत वस्त्र पहना बेटी जैसा, வெள்ளையங்கி தரித்த மவளாய் ரபா, श्वेत वस्त्र पहना बेटा जैसा, உம்மோடு கூட ரபா, तेरे साथ, உம்மோடு கூட तुम्हारे साथ பரிசுத்த நகரத்திலே पवित्र नगर में என்னை நடக்க வைக்கிறவரே, मुझे चलाएगा, என்னை உலாவச் செய்கிறவரே, मुझे मंडराएगा. உமக்கு நன்றி அப்பா. तुझे धन्यवाद पिता. இத்தனை பெரிய பாக்கியம், इतना बड़ा सौभाग्य, இத்தனை பெரிய நம்பிக்கை, इतना बड़ा भरोसा, இத்தனை பெரிய வாழ்க்கை इतना बड़ा जीवन எனக்கு தந்தவரே, मुझे देने वाले, உமக்கு நன்றி அப்பா. तेरा धन्यवाद. இவரே ஷலபலிபி அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பிக் கொண்டிருக்கும் போது, ताली बजा ஓ, कर जैसे महिमा से ஹalleluya, देते हैं. வேளையிலே ஈஸ்டர் நாளிலே इस ईस्टर के दिन சல்மானா வரக்கலபோ, நம்பிக்கையோடு भरोसा के साथ உடைய வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, मुंह खोलकर प्रभु की स्तुति करो. அல்மன பதவ சம்மோ நீகதார பௌதரால அல்மன பௌதரியா நீகடகடக பதுடவ சல்வரி நீதா பதுரிபி அல்மன பௌதரால வஸ்ய ஹalleluya. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி அல்மன பதுலால வலக்கா நீதா பௌதரியா ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद करें. சல்மன பௌதரியா நீகதார கபதுர பலபல பலபலவரி லூதா பௌதரால வஸ்யதல பலபல கரப ஹalleluya. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கடந்து வரும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்தவரே மக்க நன்றி அப்பா. இந்த ஈஸ்டர் நாளில் உயிர் தெழுந்த உம்மை குறித்து நாங்கள் அறிய அல்ல எங்களுக்கு கிருபை செய்தவரே நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, எங்களோடு பேசினவரே நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திருக்காய் நன்றி அரபா. அல்லேலூயா, we praise you. நீர் உயிர் தெழுந்த நாளே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறபடினாலும் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறவரால் ஒரு மனுஷனாய் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால, நீர் உயிர் தெழுந்தனால எங்களுடைய நம்பிக்கையும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. அல்லேலூயா. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். அப்படி வரும்போது பிரேத குழியில் இருக்கிறவர்கள் கூட ஆமென் உமக்குள்ளாய் மரித்திருக்கிற அடக்கம் பண்ணப்பட்ட கிடக்கிற பிரேத குழியில் இருக்கிறவர்களையும் நீர் உயிரோடு எழுப்புகிறபடினால் ஆமே பரலோகத்திலே புதிய எருசலேமிலே உம்மோடு நடக்க வைக்கிறவரே, வெண் வஸ்திரத்தோடு நடக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா ரபாஸ். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த யோபை போல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணி அல்லேலூயா ஆமென் உம்மை மகிமைப்படுத்தி உமக்கென்று வாழ நீர் பலப்படுத்தி அனுப்புகிறபடினால், நிரப்பி அனுப்புகிறபடினால் நன்றி அப்பா. கடந்து போகும்போது ஒரு சுவிசேஷ தரிசனத்தோடு கடந்து செல்ல ஆமென் பலப்படுத்துகிறவரே, ஆமென் நல்ல தரிசனத்தோடு அனுப்புகிறவரே நன்றி அப்பா. உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பிரஸ்தானம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.